முதலாவது அமர்விலே சூனியம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சூனியம் வைக்கப்பட்டதாக வரக்கூடிய செய்தி இஸ்லாத்துடைய எத்தனை அடிப்படைகளுக்கு முரணாக இருக்கிறது என்பதை பற்றி நாம் ஓரளவிற்கு விரிவாக பார்த்தோம். இதிலே உங்களுக்கு சில இன்னும் தெளிவுபடுத்த வேண்டிய விஷயங்கள் உள்ளது. அது இன்ஷா அல்லாஹ் நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விக்கு பதிலாக சொல்லும் பொழுது அது பற்றிய விவரங்களை நாம் விரிவாக தெளிவுபடுத்தலாம். எனவே இப்பொழுது மாற்று கருத்துடைய சகோதரிகள் தங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம். அலைஹிஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹ். சரி, இப்ப 2வது அத்தியாயம் 102வது வசனத்துடைய பொருளை பத்தி கேட்குறீங்க. இப்ப அதுக்கு நாம சொல்லிடுவோம், நமக்கு இது ஒர்க் ஆகல, ஒரு கேட்க நல்லா இருந்துடும். இப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 2வது அத்தியாயம் 102வது வசனத்தை பத்தி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அந்த வசனத்துடைய மொழிபெயர்ப்பை நான் சொல்றேன், நீங்க குர்ஆன் இருந்தா எடுத்து பார்த்துக்கிடுங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த வசனத்தை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். 2வது அத்தியாயம் 102வது வசனம். அதாவது அல்லாஹ் வத்தபஉ மா தத்லு ஷயாத்தீனு அலா முல்கி சுலைமான், சுலைமானுடைய ஆட்சியிலே ஷைத்தான்கள் ஓதியவற்றை அவர்கள் பின்பற்றினார்கள். யூதர்களை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். பொதுவாக நான் குர்ஆனுடைய வசனத்துக்கு மொழிபெயர்க்கிறதுக்கு முன்னாடி சில அடிப்படைகளை அவங்களுக்கு சொல்லி காட்டுறேன். குர்ஆனுடைய வசனங்களுக்கு பொருள் செய்யும் பொழுது இஸ்லாத்துடைய அடிப்படை தகர்ந்து விடாத வகையில் நம்ம பொருள் செய்யணும். இப்ப குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான், அனிஷ்குருலி வலி வாலிதைக், நீ எனக்கும் நன்றி செலுத்து, உன்னுடைய பெற்றோருக்கும் நன்றி செலுத்துன்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். நன்றிங்கிற வார்த்தையை அல்லாஹ் யாருக்கெல்லாம் பயன்படுத்துறான்? அல்லாஹ் தனக்கும் பயன்படுத்துறான், பெற்றோருக்கும் பயன்படுத்துறான். இதை வைத்துக் கொண்டு ஒருவர் என்னுடைய பெற்றோருக்கு நான் சுஜூத் செய்வேன், அல்லாஹ் தனக்கும் நன்றி செலுத்த சொல்றான், பெற்றோருக்கும் நன்றி செலுத்த சொல்கிறான். அதனால நன்றி என்ற வார்த்தை அல்லாஹ்வுக்கும் தாய்க்கும் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதனால் நான் என்னுடைய தாய்க்கு சுஜூத் செய்வேன் என்று ஒருவர் சொன்னால் அவருக்கு நீங்க என்ன பதில் சொல்வீங்க? யாராவது ஒரு ஆள் பதில் சொல்லுங்க. ஒரு ஆள் செய்றாரு, குர்ஆன்ல அல்லாஹ் தனக்கும் சுஜூத் பண்ண சொல்றான், தனக்கும் நன்றி செலுத்த சொல்றான், தாய்க்கும் அல்லாஹ் நன்றி செலுத்த சொல்கிறான். இப்போ நாங்க என்னுடைய தாய்க்கு சுஜூத் செய்வேன், அல்லாஹ்க்கு நன்றி செலுத்தும் போது சுஜூத் பண்றோமா இல்லைங்களா? அது மாதிரி தாய்க்கு நான் சுஜூத் செய்வேன் என்று ஒருவர் சொன்னால் அதுக்கு உங்களுடைய பதில் எதுவா இருக்கும்? யாராவது ஒரு ஆள் சொல்லுங்க பார்ப்போம். பெற்றோருக்கு சுஜூத் பண்ணலாமா? பண்ணக்கூடாது. அப்போ தாய்க்கும் அல்லாஹ்க்கும் ஒரே வார்த்தை பயன்படுத்தப்பட்டாலும் அல்லாஹ்க்கு சுஜூத் செய்வது என்பதற்கு நாம் என்ன அர்த்தம் செய்வோமோ அதே அர்த்தத்தை யாருக்கு செய்யக்கூடாது? பெற்றோருக்கு செய்யக்கூடாது. பெற்றோருக்கு சுஜூதுங்கிற அர்த்தம் பண்ணணும்னு வச்சுக்கிடுங்க, புற இஸ்லாத்துடைய அடிப்படை என்ன செஞ்சிடும்? மாறி போய்விடும். அப்ப குர்ஆன் வசனங்களுக்கு மொழிபெயர்க்கும் பொழுது இஸ்லாத்துடைய அடிப்படையை மீறாத வகையில் நம்ம என்ன செய்யணும்? மொழிபெயர்க்கணும். மற்ற குர்ஆன் வசனங்களுக்கு முரணில்லாத வகையில் நம்ம மொழிபெயர்க்கணும். இந்த அடிப்படை இங்க மனசுல வச்சுக்கணும். இப்ப அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், வத்தபஉ மா தத்லு ஷயாத்தீன் அலா முல்கி சுலைமான், சுலைமானுடைய ஆட்சியிலே ஷைத்தான்கள் ஓதியவற்றை அவர்கள் பின்பற்றினார்கள், யூதர்கள் பின்பற்றினார்கள். வமா கஃபர சுலைமான், சுலைமான் காஃபிராக இருக்கவில்லை. வலாக்கின்ன ஷயாத்தீன கஃபரு யுஅல்லிமூன நாஸ சிஹ்ர், என்றாலும் ஷைத்தான்கள் தான் மக்களுக்கு சூனியத்தை கற்றுக் கொடுத்து காஃபிரானார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். சுலைமான் நபி காஃபிரா இருக்கல அப்படின்னு அல்லாஹ் ஏன் மறுக்கணும்? அல்லாஹ் மறுப்பதிலிருந்து நமக்கு தெரிகிறது யூதர்கள் என்ன சொன்னாங்க? சுலைமான் நபி தான் சூனியத்தை கற்றுக் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்ப அல்லாஹ் மறுக்கிறான். சுலைமான் நபி காஃபிரா இருக்கல,
மாறாக ஷைத்தான்கள் தான் மக்களுக்கு சூனியத்தை கற்றுக் கொடுத்து காஃபிரானார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். இப்போ அபு ஷைத்தான் இருக்கான் பாருங்க, இப்லீஸ். அந்த இப்லீஸ் எப்போ காஃபிரானா? இப்லீஸ் எப்போ காஃபிரானா? யாராவது சொல்லுங்க. ஆதமுக்கு பணியை மறுக்கும் பொழுது காஃபிர் ஆயிட்டான். இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லக்கூடிய ஷைத்தான்கள் மக்களுக்கு சூனியத்தை கற்றுக் கொடுத்ததினால் காஃபிரானார்கள் என்று அல்லாஹ் என்ன செய்யறான், சொல்லி காட்டுறான். அப்போ மக்களுக்கு சூனியத்தை கற்றுக் கொடுத்தார்கள் என்று சொல்லும் பொழுது ஒரு ஆள் நமக்கு ஒன்னு சொல்லி தர்றாங்க, நம்ம வாத்தியாரை பார்க்கணும். வாத்தியாரை பார்க்காம மக்கள் என்ன செய்ய முடியாது, ஒரு பாடத்தை படிக்க முடியாது. இப்போ ஜின் இனத்தை சார்ந்த ஷைத்தான்கள் இருக்காங்களா இல்லையா, அவங்க நம்ம கண்ணால பார்க்க முடியுமா? கண்ணால பார்க்க முடியுமா ஜின் இனத்தை சார்ந்த ஷைத்தான்களை? பதில் சொல்லுங்க, யாராவது சொல்லுங்க. பார்க்க முடியாது. ஏன் பார்க்க? அதுக்கு என்ன ஆதாரம்? பார்க்க முடியாதுங்கிறதுக்கு என்ன ஆதாரம்? பார்க்க முடியாது என்பதுக்கு என்ன? நீங்க மார்க்க சம்பந்தமா பேசும்போது நம்ம கூச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதனால நீங்க மார்க்க சம்பந்தமா சொல்லும்போது நீங்க பதில் சொன்னாதான் நான் சொல்லுது உங்களுக்கு புரியும் ஈஸியா. இப்போ ஜின் இனத்தை சார்ந்த ஷைத்தான் நம்ம பார்க்க முடியுமா? முடியாது. ஏன் பார்க்க முடியாதுங்கிறதுக்கு என்ன ஆதாரம்? குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான், இன்னஹு யராக்கும் ஹுவ வ கபீலுஹும் ஹைசுலா தரவுனஹும். அந்த ஷைத்தான்கள் நீங்க அவங்கள பார்க்க முடியாத விதத்துல உங்களை பார்க்கறாங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். மனித இனத்தை சார்ந்த நாம ஜின் இனத்தை சார்ந்த ஷைத்தானை செய்ய முடியாது, பார்க்க முடியாது. குர்ஆன்ல அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுறான், அது ஹன்னாஸ், அவன் மறைந்து இருக்கக்கூடியவன். ஜின் இனத்தை தான் ஷைத்தான் இருக்கான் பாருங்க, அவன் நம்ம கண்ணால பார்க்க முடியாது. இந்த வசனத்துல அல்லாஹ் சொல்லக்கூடிய ஷைத்தான்கள் மக்களுக்கு சூனியத்தை கற்றுக் கொடுத்தார்கள் என்று அல்லாஹ் என்ன செய்யறான், சொல்லி காட்டுறான். அப்ப மக்களுக்கு அவங்க கற்றுக் கொடுத்தாங்கன்னா மக்கள் அவர்களை பார்த்திருக்கிறார்கள், அவங்க மக்களை பார்த்திருக்கிறாங்க. அவங்க கற்றுக் கொடுக்க முடியும், பார்க்காம என்ன செய்ய முடியாது, கற்றுக் கொடுக்க முடியாது. அப்ப இந்த வசனத்துல படக்கூடிய ஷைத்தான்கள் என்பவர்கள் ஜின் இனத்தை சார்ந்தவங்களா இருக்க முடியாது. ஏன் இருக்க முடியாது? இந்த வசனத்துல அவங்க மக்களுக்கு சூனியத்தை கற்றுக் கொடுத்தாங்க, அதனால காஃபிரானாங்கிறாங்க. அப்ப மக்களுக்கு வாத்தியாரா இருந்திருக்கிறாங்க. அப்ப மக்களுக்கு வாத்தியாரா இருந்திருக்கிறாங்கன்னா மக்கள் அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க, பார்த்திருக்கிறாங்க. அப்ப இந்த வசனத்தில் சொல்லப்படக்கூடிய ஷைத்தான்கள் என்பவர்கள் மனித இனத்தை சார்ந்த கெட்டவர்களுக்கும் அல்லாஹ் என்ன செய்யறான், ஷைத்தான் என்ற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறான். முனாஃபிக்குகளை பத்தி அல்லாஹ், முனாஃபிக் கெட்டவர்கள், வைதா லகுல்லதீன் ஆமனு காலு ஆமன்னா, ஈமான் கொண்டவர் சேர்ந்திக்கும் போது நாங்க ஈமான் கொண்டோம் சொல்லுவாங்க. வைதா ஹலவ் இலா ஷயாத்தீனிஹிம், அவங்க ஷைத்தான்களோட தனிமையில் இருக்கும் பொழுது காலு இன்னாமா இருக்கும், நாங்க உங்களோட தான் இருக்கிறோம். முனாஃபிகீன்கள் அவங்க கூட்டாளி, மனித இனத்தை சார்ந்த கூட்டாளிகளோட தனிமையில் இருக்கும் போது நாங்க உங்க இஸ்லாத்திலாம் கிடையாது, உங்க மார்க்கெட்லாம் இருக்கிறோம்னு அவங்க சொல்லுவாங்க. அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தீய மனிதர்களுக்கு ஷைத்தான் என்ற வார்த்தை அல்லாஹ் என்ன செய்யறான், பயன்படுத்துறான். நீங்க ஹதீஸ்கள் நிறைய பார்க்கலாம். நபிகள் சொன்னீங்க, தொழுது கொண்டிருக்கும் பொழுது உங்களுக்கு முன்னாடி ஒரு ஆள் குறுகை கடந்து போனா அவரை தடுங்க, திரும்பவும் போனா திரும்பவும் தடுங்க, மூன்றாவது தடவை போனா அவரோட சண்டையிடுங்கள். அவர் யாரு? ஷைத்தான். அப்ப கெட்ட மனுஷருக்கு என்ன வார்த்தை பயன்படுத்தப்படும்? ஷைத்தான் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படும். சூரத்துல் ஃபலக்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான், மினல் ஜின், சூரத்து நாஸ்ல மினல் ஜின்னத்தி வன்னாஸ், ஷைத்தான்கள் மனித இனத்திலும் இருக்கிறார்கள், ஜின் இனத்திலும் இருக்கிறார்கள். நிறைய ஹதீஸ்கள் நீங்க பார்க்கலாம். ஒரு கவிஞன் கெட்ட கவிதையை படிப்பான், அப்ப நபிகள் சொல்லுவாங்க ஹுதுஹாத ஷைத்தான், அந்த ஷைத்தானை பிடிங்கம்பாங்க. அப்ப ஷைத்தான் என்ற வார்த்தை தீய மனிதர்களுக்கும் என்ன செய்யப்படும், பயன்படுத்தப்படும். அப்ப இந்த வசனத்துல அல்லாஹ் ஷைத்தான்கள் தான் மக்களுக்கு சூனியத்தை கற்றுக் கொடுத்து காஃபிரானாங்கன்னு அல்லாஹ் சொல்றான். அப்போ இந்த வசனத்தில் சொல்லப்படக்கூடிய ஷைத்தான் கண்டிப்பாக ஜின் இனத்தை சார்ந்த ஷைத்தான் சொல்ல முடியாது. ஏன்னா அவன் நாம பார்க்க முடியாது, அவன் நம்மளை பார்க்காம அவன் என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. அடுத்ததாக நீங்க பார்க்கலாம், இந்த வசனத்துல கீழே அந்த ஷைத்தான்களை பாபில ஹாரூத் மாரூத், பாபிலோன் நகரத்தில் உள்ள ஹாரூத் மாரூத் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இந்த இடத்துல இந்த ஹாரூத் மாரூத் மலக்குன்னு சொல்றாங்க. மலக்குகள் பூமியில இருப்பாங்களா, வானத்துல இருப்பாங்களா? மலக்குமாருடைய வாழுமிடம் எது சொல்லுங்க பார்ப்போம். மலக்குமார்கள் பூமிக்கு வரத்தான் செய்வாங்க, ஆனா அவங்க எங்க உள்ளவங்க? வானத்துல உள்ளவங்க. இந்த வசனத்துல ஹாரூத் மாரூத் என்றவர்கள்
பாபிலோன் நகரத்தில் உள்ள ஹாரூத் மலை தான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். எந்த மலக்கு? மக்காவில் உள்ள ஒரு மலக்குக்கு சொந்த ஊர் மக்கா, இந்த மலக்குக்கு சொந்த ஊர் அதிராம்பட்டினம், அப்படி சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மக்களுக்கு அந்த சூனியத்தை கத்துக் கொடுத்தவங்க யாருன்னு சொல்லும் பொழுது பாபிலோன் நகரத்தில் உள்ள ஹாரூத் மாரூத்துங்கிறாங்க. அப்ப ஹாரூத் மாரூத் மலக்கா இருந்தான்னு வச்சுக்கிடுங்க, அவங்களுக்கு ஊர் தேவை கிடையாது. மலக்குமார்கள் வானத்தில் இருக்கக்கூடியவங்க, பூமிக்கு வருவாங்களே தவிர அவங்க எங்க இருப்பாங்க? வானத்தில் இருப்பாங்க. அப்ப பூமியில உள்ள ஊரு பேரை அல்லாஹ் சொல்றான். அப்ப அந்த ஹாரூத் மாரூத் என்பவர்கள் பூமியில உள்ள ஊரு பேரை சொல்லி அந்த ஊர்ல உள்ளவங்க அல்லாஹ் சொன்னதுனாலையும், மக்களுக்கு சூனியத்தை கத்துக் கொடுத்து காஃபிரா போன ஷைத்தான்கள் என்று அல்லாஹ் சொல்வதனாலையும் அது மனித இனத்தை சேர்ந்த தீயவர்களை தான் குறிக்கும். அந்த மனித இனத்தை சேர்ந்த தீயவர்கள் யார்? பாபிலோன் நகரத்தில் உள்ள ஹாரூத் மாரூத் என்ற 2 தீய மனிதர்கள். இங்க மலக்குன்னு சொல்ல முடியாது. ஏன் மலக்குன்னு சொல்ல முடியாது? அல்லாஹ் அடுத்து சொல்லி காட்டுறான், வமா உன்சில அலல் மலக்கைன். இந்த வசனத்துக்கு 2 அர்த்தம் செய்யறாங்க. நாம என்ன பொருள் செய்யறோம்? அந்த சூனிய கலை அந்த 2 மலக்குமார்கள் மீது இறக்கப்படவில்லை அப்படின்னு நம்ம பொருள் செய்யறோம். மாற்று கருத்துடைய என்ன பொருள் செய்யறாங்க? மாற்று கருத்துடைய என்ன பொருள் செய்யறாங்க? ஹாரூத் மாரூத் என்ற மலக்கு மீது இறக்கப்பட்டதுங்கிறாங்க. சரி, மலக்கு மாரூத் தான் சொல்ல நீங்க கவனிச்சா தான் உங்களுக்கு கரெக்டா விளங்கும். இப்ப அவங்க மாற்று கருத்துடைய கருத்துப்படி சூனிய கலை யார் மீது இறக்கப்பட்டவங்க நம்புறாங்க? மலக்குமார்கள் மீது இறக்கப்பட்டவங்க என்ன செய்றாங்க? நம்புறாங்க. மலக்குமார்களுக்கு அல்லாஹ் சொல்லாத ஏதாவது ஒன்று அவங்களுக்கு தெரியுமா? மலக்குமார்களுக்கு அல்லாஹ் சொல்லாத ஒன்று தெரியுமா? குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான். மலக்குமார்கள் சொல்வாங்களா, இல்மதனா இல்லாம அல்லம் தனா, இறைவா நீ எங்களுக்கு எதை கற்று தந்தாயோ அதை தவிர வேறு ஞானம் எங்களுக்கு என்ன செய்யாது? கிடையாது. லா யாசூன் அல்லாஹுமா அமரவும், மலக்குமார்கள் அல்லாஹ்வுக்கு மாறு செய்யவே மாட்டார்கள். வ யஃபஅலூன மா யுமரும், அல்லாஹ் சொன்னதை மட்டும்தான் செய்வார்கள். இப்போ இந்த இடத்துல அவங்க வைக்கக்கூடிய அர்த்தத்தை வைங்க. வமா உன்சில அலல் மலக்கைன், சூனிய கலை 2 மலக்குகள் மீது இறக்கப்பட்டது அப்படிங்கிறாங்க. மலக்குகள் மீது சூனிய கலை இறக்கப்பட்டது என்று சொன்னால் மலக்குகளுக்கு யாரு சொல்லி கொடுத்தது மட்டும்தான் தெரியும். யாரு சொல்லி கொடுத்தது மட்டும்தான் தெரியும்? அல்லாஹ் சொல்லி கொடுத்தது மட்டும்தான் தெரியும். வேற எதுவும் அவங்களுக்கு தெரியாது. குர்ஆன் அது சொல்லு. இப்போ சூனிய கலை மலக்குமார்கள் மீது இறக்கப்பட்டது என்று சொன்னால் அதை இறக்கி வச்சவன் யாரு? அல்லாஹ். குர்ஆன்ல அல்லாஹ் பல வசனம் சொல்லி காட்டுறான். ஷிர்கான விஷயங்களை அல்லாஹ் இறக்கவே மாட்டான். குர்ஆன்ல பல வசனங்கள். அல்லாஹ் மா அன்ஸலல்லாஹு பிகா மின் சுல்தான், ஷிர்கை பத்தி அல்லாஹ் சொல்லும்போது இணை வைக்கக்கூடிய விஷயத்திற்கு அல்லாஹ் எந்த ஆதாரத்தையும் இறக்க மாட்டான். இணை வைக்கக்கூடிய விஷயம் இருக்கு பாருங்க, அதுக்கு அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான்? எந்த ஆதாரத்தையும் அல்லாஹ் இறக்கவே மாட்டான். இப்போ மலக்குமார்கள் மீது சூனிய கிளை இறக்கப்பட்டது என்று சொன்னால் இறக்கி வச்சவன் அல்லாஹ். அல்லாஹ் எதை இறக்கி வச்சான்னு சொல்ல வர்றாங்க? ஷிர்கை இறக்கி வச்சான். சூனியம்னா குஃப்ரு தானே, குஃப்ரு அல்லாஹ் இறக்கி வச்சான். குஃப்ரு அல்லாஹ் இறக்கி வைப்பானா? குர்ஆன் அல்லாஹ் சொல்லி காட்டினா, நான் குஃப்ரு என்ன செய்ய மாட்டேன்? இறக்கி வைக்கவே மாட்டேன் என்று பல்வேறு வசனங்கள் அல்லாஹ் சொல்லி காட்டான். இப்போ லுக்மான் நபி தன்னுடைய மகனுக்கு உபதேசம் பண்ணும்போது சொல்லி காட்டுவார், வலையின் ஜாகதாக்க அலாம் துஷ்ரிக பி மா லைஸலக பி இல்முன், உனக்கு ஞானம் இல்லாத விஷயத்தில் எனக்கு இணை கற்பிக்குமாறு அவர்களை வற்புறுத்தினால் நீ அவர்களை கட்டுப்படாதே. அப்ப அல்லாஹ் இணை வைத்தலுக்கு அவன் புறத்திலிருந்து எந்த ஞானத்தையும் அல்லாஹ் செய்ய மாட்டான், இறக்கி வைக்கவே மாட்டான். ஷிர்கான விஷயத்தை அல்லாஹ் வானத்திலிருந்து இறக்கவே மாட்டான். இது குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயம். மலக்குக்கும் அல்லாஹ் இறக்க மாட்டான், நபிக்கும் அல்லாஹ் இறக்க மாட்டான். இது குர்ஆன்ல நான் ஷிர்கான விஷயங்களை இறக்கி வைக்க மாட்டேன் என்று அல்லாஹ் சொன்ன பிறகு ஒருவர் மலக்குமார்கள் மீதுதான் அல்லாஹ் சூனிய கிளை இறக்கி வைத்தான் என்று சொன்னால் இது குர்ஆனுக்கு உடன்பட்ட அர்த்தம் கிடையாது. ஒரு மூமின் குர்ஆனுக்கு மாற்றமா குர்ஆனுடைய மற்ற வசனங்களை புறக்கணிக்கிற மாதிரி அர்த்தம் செய்யவே கூடாது. செஞ்சா அது குஃபுர். இப்போ இவங்க என்ன அர்த்தம் செய்யறாங்க? சூனிய கிளை மலக்குமார்கள் மீது இறக்கி வைக்கப்பட்டது அப்படிங்கிறாங்க. இதை நாம மறுக்கிறோம். இந்த மாதிரி அர்த்தம் செஞ்சா அல்லாஹ் ஷிர்கை இறக்கி வச்சான் ஆயிரும். அல்லாஹ் செய்ய மாட்டான், ஒருபோதும் ஷிர்கை அல்லாஹ் இறக்கி வைக்கவே மாட்டான். இது குர்ஆன்ல பல வசனங்கள் சொல்லுது. அப்ப முரண்படாத அர்த்தம் தான் நம்ம செய்யணும். இன்னொரு அர்த்தம் என்ன அர்த்தம்? மா உன்சில அலல் மலக்கைன், 2 மலக்குகள் மீது அது இறக்கப்படவில்லை. அல்லாஹ் ஜிப்ரீல் மீகாயில் பத்தி முந்தைய வசனங்கள்ல பேசுறான். யூதர்கள் நம்பி இருக்கிறாங்க. வசனத்தை படிக்கும்போது நமக்கு விளங்குது
யூதர்கள் ஜிப்ரீல் மீகாயில் மீது சூனியக்கலை அருளப்பட்டதா நம்பினாங்க. அது குர்ஆன் மறுக்குது. 2 மலக்குமார்கள் மீது இறக்கப்படவில்லை. ஹாரூத் மாரூத் என்ற பாபிலோன் நகரத்தில் உள்ள ஷைத்தான்கள் தான் என்ன செஞ்சா மக்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். அப்போ ஹாரூத் மாரூத் மலக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்? அவங்க பாபிலோன் நகரத்தில் வாழ்ந்ததா இது சொல்லி காட்டுது. அப்போ பாபிலோன் நகரத்துல ஒரு மலக்கு வந்து நகரத்தில் வாழ வேண்டிய அவசியம் கிடையாது. அது மட்டுமல்லாம மக்கள் தான் ஷைத்தான்கள் தான் மக்களுக்கு கத்துக் கொடுத்தான்னு மேல அல்லாஹ் சொல்றான். அப்ப ஷைத்தான்கள் மக்களுக்கு கத்துக் கொடுத்தாங்கன்னா மக்கள் அவங்கள பார்த்திருக்கிறாங்க. அது போன்று பாபிலோன் ஊர்ல வசிச்சிருக்கிறாங்க. அப்ப ஒரு ஊர்ல வசிக்கக்கூடியவர்கள் மனிதர்களாகத்தான் இருக்க முடியும். ஒரு கெட்ட விஷயத்தை சொல்லி கொடுக்கிறவங்க தீய மனிதர்களாகத்தான் இருக்க முடியும். அப்ப இது அடிப்படையாக நம்ம என்ன சொல்றோம்? வலாக்கின்ன ஷயாத்தீன கஃபரு யுஅல்லிமுன நாஸ ஸிஹ்ர் வமா உன்ஸில அலல் மலக்கைன் பி பாபில ஹாரூத் வ மாரூத். 2 மலக்குமார்கள் மீது அந்த சூனியக்கலை இறக்கப்படவில்லை. பாபிலோன் நகரத்தில் வாழ்ந்த ஹாரூத் மாரூத் என்ற ஷைத்தான்கள் தான் மக்களுக்கு என்ன செஞ்சாங்க? சூனியக்கலையை கற்றுக் கொடுத்து காஃபிர்கள் ஆனார்கள். சரி, இப்ப அல்லாஹ் சொல்லிட்டான், மக்களுக்கு சூனியக்கலையை கற்றுக் கொடுத்தவங்க யாரு? ஷைத்தான்கள். சூனியக்கலையை மக்களுக்கு கற்றுக் கொடுத்தா மக்கள் எதை படிச்சாங்க? எதை படித்தார்கள்? இப்ப நான் உங்களுக்கு சூனியத்தை கத்து தரேன்னு வச்சுக்கிடுங்க, நீங்க எதை படிப்பீங்க? சூனியத்தை படிப்பீங்க. புரிஞ்சுங்களா? இப்போ ஒரு ஆளுக்கு தோசை சுட சொல்லி கொடுக்கணும் வச்சுக்கிடுங்க, அவன் படிக்க எதை படிப்பான்? தோசை சுட தான் படிப்பான். நான் தோசை சுட சொல்லி கொடுத்தேன், அவன் இட்லி சுட படித்தான் சொன்னா கிறுக்குத்தனம். அப்போ விளைஞ்சுங்களா? அப்போ இந்த 2 ஷைத்தான்களும் மக்களுக்கு எதை சொல்லி கொடுத்தாங்க? சூனிய கலையை சொல்லி கொடுத்தாங்க. அப்ப மக்கள் எதை படிக்கணும்? சூனிய கலையை படிக்கணும். இந்த 2 ஷைத்தான்களும் மக்களுக்கு சூனிய கலையை சொல்லி கொடுக்கிறதுக்கு ஒரு நிபந்தனை வச்சாங்க. வமாயு அல்லிமானி மின் அஹதின் ஹத்தா யகூலா இன்னமா நஹ்னு ஃபித்னத்துன் ஃபலா தக்ஃபுர். அந்த இருவரும் நாங்கள் படிப்பினையாக இருக்கிறோம், நீங்கள் இறைவனை மறுத்து விடாதீர்கள் என்று சொல்லாமல் யாருக்கும் கற்றுக் கொடுக்கவில்லை. ஹாரூத் மாரூத் ஷைத்தான் 2 பேரும் மக்களுக்கு சூனிய கலையை கற்றுக் கொடுக்கும் போது ஒரு நிபந்தனையை வச்சு சொல்லி கொடுக்குறாங்க. என்ன நிபந்தனை? நாங்களே படிப்பினையா இருக்கிறோம், இந்த சூனிய கலையை நாங்க மக்களுக்கு சொல்லி கொடுத்ததுனால அவங்களுக்கு ஏற்பட்ட பாதிப்பு அவங்க சொல்ற, நாங்களே படிப்பனையா இருக்கிறோம், எங்களை பார்த்துக்கிடுங்க, இதை படிச்சு நீங்க அல்லாஹ் மறுத்துறாதீங்க என்று நிபந்தனை வைக்காமல் அவர்கள் சொல்லிக் கொடுக்கவில்லை. அப்போ இந்த ஹாரூத் மாரூத் 2 பேரும் மக்களுக்கு இந்த நிபந்தனையை வச்சு எதை சொல்லிக் கொடுத்தாங்க? எதை சொல்லிக் கொடுத்தாங்க? சூனிய கலையை. அப்ப மக்கள் எதை படிச்சாங்க? சூனிய கலையை படிச்சாங்க. இப்ப இந்த நிபந்தனையை வச்சு அவங்க சூனிய கலையை சொல்லி கொடுத்ததுனால ஒரு சார என்ன செய்யறாங்க? சூனிய கலையை படிச்சிடறாங்க. அவங்க நிபந்தனை வைக்கிறாங்க, இந்த மாதிரி சூனிய நாங்கள் படிப்பனையா இருக்கிறோம், இதை படிச்சு நீங்க காஃபிர் ஆயிடாதீங்க என்று இந்த நிபந்தனையை வச்சதுனால அல்லமூன அந்த மக்கள் கற்றுக்கொண்டார்கள். மாயு ஃபர்ரிகூன பிஹி பைனல் மரி வ ஸௌஜி அல்லமூன மின்ஹுமா. எனவே அந்த ஹாரூத் மாரூத் என்ற அந்த ஷைத்தான்களிடமிருந்து கணவன் மனைவிக்கு மத்தியில் எதை கொண்டு பிரிப்பார்களோ அப்படிப்பட்ட கலையை கற்றுக்கொண்டார்கள். முதல்ல சூனியத்தை கற்றுக் கொடுத்தாங்க. சூனியத்தை கற்றுக் கொடுப்ப நிபந்தனை வச்சாங்க, நாங்க படிப்பனையா இருக்கிறோம், இதை படிச்சு நீங்க காஃபிர் ஆயிடாதீங்க. இந்த நிபந்தனையை வச்சு சூனியத்தை கற்றுக் கொடுத்ததுனால ஒரு சாரா எதை படிச்சுக்கிறாங்க? சூனியத்தை படிச்சவங்க இருக்கிறாங்க. இன்னொரு குரூப் எதை படிக்கிறாங்க? கணவன் மனைவிக்கு மத்தியில் பிரிக்கக்கூடிய கலையை என்ன செஞ்சுக்கிறாங்க? படிச்சுக்கிறாங்க. இப்ப அல்லாஹ் என்ன சொல்றான்? அந்த கணவன் மனைவிக்கு மத்தியில் பிரிக்கக்கூடிய கலையை படிச்சாங்களா இல்லையா? அதை பத்தி அல்லாஹ் சொல்லும் போது வமாஹும் பில் ஆர்ரீன பிஹி, அவர்கள் அதன் மூலம் யாருக்கும் எந்த தீங்கும் செய்ய முடியாது. இல்லா பிஇذن இல்லா, அல்லாஹ்வுடைய விருப்பத்தை கொண்டே தவிர. இப்ப நாம குர்ஆன் ஆயத்துக்கு பொருள் செய்யும் போது ஷிர்க் வர்ற மாதிரி பொருள் செய்யக்கூடாது. அப்படி செஞ்சா அது வழிகேட்டில் கொண்டு போய் விட்டுரும். இப்ப கணவன் மனைவிக்கு மத்தியில் பிரிக்கக்கூடிய கலையை படிச்சுக்கிட்டாங்க. அதன் மூலம் என்றால் எதன் மூலம்? அவங்க படிச்சது எதை மேல படிச்சது? லமீரை பொறுத்த வரைக்கும் நீங்க அரபி இலக்கணம் படிச்சா தெரியும், லமீர் பக்கத்தில் உள்ளதான் மீறும். முகமது வந்தான், அவன் சாப்பிட்டான். அகமது வந்தார், அவர் தூங்கினார். இந்த 2வது அவர் யாரை குறிக்கும்? முகமது வந்தான், அவன் சாப்பிட்டான். அகமது வந்தார், அவர் தூங்கினான் சொல்ல வச்சுக்கிடுங்க. இந்த 2வது அவர் யாரை குறிக்கும்? முகமது குறிக்குமா அகமது குறிக்குமா? அகமது குறிக்கும். முகமது வந்தான், அவன் சாப்பிட்டான். இந்த அவன் யாரை குறிக்கும்? முகமது குறிக்கும்.
அகமது வந்தான் அவன் தூங்கினான்னா இந்த ரெண்டாவது அவன் யாரை குறிக்கும்? அகமது யாரை குறிக்காது? முகமது குறிக்காது. இது நம்ம தமிழ்ல உள்ள மெத்தேடு. குழந்தை பேசாம சொல்லு. அப்ப அல்லாஹ் சொல்லி காட்டுறான், அவர்கள் கணவன் மனைவிக்கு மத்தியில் பிரிக்கக்கூடிய ஒரு கலையை கற்றுக்கொண்டார்கள். அதன் மூலம் என்றால் அவங்க படிச்ச கலை என்ன கலை? மேல பக்கத்தில் உள்ளது எது? கணவன் மனைவிக்கு மத்தியில் பிரிக்கிறது. அதன் மூலம் அல்லாஹ் நாடினாலே தவிர அவங்க செய்ய முடியாது, யாருக்கும் எந்த தீங்கும் செய்ய முடியாது. அப்ப அல்லாஹ் நாடினா என்ன செய்ய முடியும்? அவங்களால தீங்கு உண்டாக்க முடியும். இப்ப நாம உங்களுக்கு தெளிவுபடுத்தணும், எந்த மனிதனும் யாரை போல தீங்கு உண்டாக்க முடியாது, அல்லாமல் என்ன செய்ய முடியாது, பாதிப்பு ஏற்படுத்த முடியாது. அப்ப அல்லாஹ் மாதிரி பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய தன்மையை வாங்க சொல்றாங்களா? அல்லாஹ் சொல்லி காட்டுறான், வமாஹும் பிலார்ரீன பிஹி மின் அஹதின் இல்லா பிஇذனில்லாஹ். அவர்கள் அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாமல், விருப்பம் இல்லாமல் அதன் மூலம் யாருக்கும் எந்த தீங்கும் செய்ய முடியாதுன்னு அல்லாஹ் சொல்றான். இல்ல அதன் மூலம் அல்லாஹ் சொல்றான் பாருங்க. அதன் மூலம் என்றால் இந்த பிஹில உள்ள ஹி முன்னாடி உள்ளதுதான் மீளும். முன்னாடி என்ன இருக்குது? கணவன் மனைவிக்கு மத்தியில் பிரிக்கக்கூடிய கலையை என்ன செஞ்சுக்கிட்டாங்க, படிச்சுக்கிட்டாங்க. இப்ப இந்த இதுனில்லா இருக்கு பாருங்க, இதுனில்லா பெரிய பெரிய தாய்மார்கள் கொஞ்சம் விளங்காட்டா கூட படிக்கிற பிள்ளைங்க நல்லா கவனிங்க. இதுனில்லா அப்படிங்கிற வார்த்தைக்கு அரபி மொழியில 3 அர்த்தம் இருக்கு. ஒரு அர்த்தம் என்னன்னு சொன்னா அல்லாஹ்வுடைய கட்டளை அப்படிங்கிற அர்த்தம் இருக்கு. இப்ப இங்க பாருங்க, வமாஹும் பிலார்ரீன பிஹி மின் அஹதின் இல்லா பிஇذனில்லாஹ். அல்லாஹ்வுடைய கட்டளை இல்லாமல் அதன் மூலம் அவர்கள் யாருக்கும் எந்த தீங்கும் செய்ய முடியாது. அப்படின்னா சூரியகாரனுக்கு யார் கட்டளை போடுவான்னு வரும்? யார் கட்டளை போடுவான்னு வரும்? அல்லாஹ் கட்டளை போடுவான்னு வரும். அல்லாஹ் காஃபிருக்கு அல்லாஹ் உதவி செய்வானா? நம்ம முன்னாடி பார்த்த வசனங்கள் படி உதவி செய்ய மாட்டான். ரெண்டாவது, அல்லாஹ்வுடைய அனுமதிங்கிற அர்த்தம் இருக்கு. வமாஹும் பிலார்ரீன பிஹி மின் அஹதின் இல்லா பிஇذனில்லாஹ். இதுனில்லாஹ்க்கு இன்னொரு அர்த்தம் அல்லாஹ்வுடைய அனுமதி. ஃபன்கிஹூஹுன்ன பிஇذனி அஹ்லிஹின்ன, குடும்பத்தாருடைய அனுமதி பெற்று திருமணம் முடிச்சு கொள்ளுங்க. இப்ப அல்லாஹ் ஒன்னு அனுமதிக்கிறான் வச்சுக்கிடுங்க. அல்லாஹ் நல்லதுக்கு அனுமதி கொடுப்பானா, கெட்டதுக்கு அனுமதி கொடுப்பானா? நல்லதுக்கு அனுமதி கொடுப்பான். இப்ப தொழுவதற்கு அல்லாஹ் அனுமதிக்கிறான், தொழுது நல்ல காரியம். அது மாதிரி ஒரு ஏழைக்கு உதவி செய்யறதுக்கு அல்லாஹ் அனுமதிக்கிறான், அது நல்ல காரியம். இப்ப தீய காரியத்துக்கு அல்லாஹ் அனுமதி கொடுப்பானா? அனுமதி கொடுக்க மாட்டான். அப்போ அல்லாஹ்வுடைய அனுமதி கொண்டே தவிர அவர்கள் அதன் மூலம் யாருக்கும் தீங்கு உண்டாக்க முடியாது என்று சொன்னால், அல்லாஹ் சூனியத்தின் மூலம் தீங்கு உண்டாக்குறதுக்கு அனுமதி கொடுத்துட்டான்னு வரும். அல்லாஹ் கெட்டதுக்கு என்ன செய்ய மாட்டான், அனுமதி கொடுக்க மாட்டான். மூணாவது அர்த்தம் அல்லாஹ்வுடைய செட்டப். செட்டப்னா என்ன அர்த்தம்? இப்ப நமக்கு தாகம் தீரன்னா நம்ம என்ன குடிக்கணும்? தண்ணி குடிக்கணும். அது இப்ப தண்ணி குடிச்சாலும் தாகம் அடங்கணும் என்பது அல்லாஹ் ஏற்படுத்திய செட்டப். அது போன்று ஒருத்த உயிர் வாழ என்ன செய்யணும்? சாப்பிடணும். சாப்பிட்டா தான் உயிர் வாழ முடியும், அல்லாஹ் ஏற்படுத்திய செட்டப். இப்போ ஒரு மனிதன் திருமணம் முடிக்காம ஒரு ஆணோ பெண்ணோ குழந்தை பெற முடியுமா? ஒரு பெண்ணு குழந்தை பெற முடியுமா? குழந்தை பெற முடியாது. ஒரு பெண்ணு குழந்தை பெறணும்னா குழந்தைக்கு தாய் தகப்பன் என்ன செய்யணும்? இருக்கணும். ஒரு மனுஷன் அந்த மாதிரி என்ன செய்ய முடியாது? திருமணம் முடிக்காம ஒரு மனுஷன் குழந்தையை பெற்றெடுக்க முடியாது. அதாவது ஒரு ஆண் பெண்ணோட இணையாம, ஒரு பெண் ஆணோட இணையாம குழந்தையை பெற்றெடுக்க முடியுது. அல்லாஹ் ஏற்படுத்திய விதி. விதிக்கு மாற்றமா ஒரு என்ன சொல்றான்? நான் ஆண் பெண் இல்லாம குழந்தை பிறந்துச்சு அப்படின்னு சொல்லாம வச்சுக்கிடுங்க. விதிக்கு மாற்றம் அல்லாஹ் ஏற்படுத்தவே மாட்டான். மூணாவது அர்த்தம், அல்லாஹ் இந்த உலகத்தில் எந்தெந்த காரியங்கள் எப்படி நடக்க வேண்டும் என்று செட்டப் வச்சிருக்கிறானோ அதுக்கு பேரு இதுனில்லா. இப்ப குர்ஆன் அல்லாஹ் சொல்லுவான், மரத்தை பத்தி அல்லாஹ் சொல்லும் போது தூத்தி உக்குலகா புல்லஹீனின் பிஇذனி ரப்பிஹா, அந்த மரம் இறைவனுடைய விதிப்படி தன்னுடைய விளைச்சலை ஒவ்வொரு காலகட்டத்திலும் கொடுத்து கொண்டே இருக்கும். நபிகள் நாயகம் சொல்லுவாங்க, ஒரு குழந்தை தாயுடைய சாயல் எப்ப பிறக்கும்? இதா சபக்கல் மாவூர் ரஜுலி மால் மரத்தி ஜால் வலது, அதாவது ஒரு தகப்பனுடைய அணு தாயுடைய அணுவை மிகைத்து விடும் என்று சொன்னால் குழந்தை அல்லாஹ்வுடைய விதிப்படி தகப்பன் சாயல்ல பிறக்கும். இதுனில்லாத வார்த்தையை சொல்லுவாங்க. அப்ப இதுனில்லா என்பதற்கு அல்லாஹ்வுடைய விதி, அல்லாஹ் ஒரு காரியத்தை எப்படி நடக்க வேண்டும் என்று வைத்திருக்கிறானோ அந்த அல்லாஹ்வுடைய விதிக்கு என்ன பேரு? இதுனில்லா. இப்ப மழை பெய்ய என்ன செய்யணும்? காத்தடிச்சு மேகம்லாம் வந்தாதான் மழை பெய்யுது. அல்லாஹ் ஏற்படுத்திய செட்டப். நான் உங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்துறேன்னு வச்சுக்கிடுங்க, என்ன எப்படிதான் பாதிப்பு ஏற்படுத்த முடியும்? ஏதாவது ஒரு பொருள் உங்க மேல என்ன செய்யணும்? படணும். கண்ணுக்கு தெரியாத கதிரா கூட இருக்கலாம்.
புற ஊதா கதிர் மேல வந்து பட்டாத நமக்கு என்ன செய்யும், பாதிப்பு ஏற்படுத்தும். இப்ப இந்த அல்லாஹ் சொல்லக்கூடிய மூணாவது அர்த்தம் தான் பொருந்தும். அதான் கணவன் மனைவிக்கு மத்தியில பிரிக்கக்கூடிய கலையை படிச்சுக்கிட்டாங்க. கணவன் மனைவிக்கு மத்தியில பிரிக்கக்கூடிய கலையை படிச்சு அல்லாஹ் மாதிரி பாதிப்பு ஏற்படுத்த முடியாது. அல்லாஹ் ஒரு படைப்பினம் இன்னொரு படைப்பினத்துக்கு பாதிப்பு ஏற்படுத்துவதற்கு என்ன செட்டப் வச்சிருக்கிறானோ அப்படிதான் பாதிப்பு உண்டாக்க முடியும். அல்லாஹ் சொல்றான், வமாஹும் பிலாரீன பிஹி, அதன் மூலம் அவர்கள் யாருக்கும் எந்த பாதிப்பு உண்டாக்க முடியாது. இல்லா பிஇذنில்லாஹ், அல்லாஹ்வுடைய விருப்பத்தை கொண்டே தவிரனா ஒரு பொருள் இன்னொரு பொருளுக்கு பாதிப்பு ஏற்படுவதற்கு எப்படி ஏற்பட வேண்டும் என்று அல்லாஹ் நியதி வச்சிருக்கிறானோ அதை தாண்டி அவங்க என்ன செய்ய முடியாது, பாதிப்பு உண்டாக்க முடியாது. இந்த வசனம் என்ன சொல்லுது, அல்லாஹ் வந்து பாதிப்பு ஏற்படுறதுக்கு என்ன செட்டப், ஒரு படைப்பினம் இன்னொரு படைப்பினத்துக்கு பாதிப்பு உண்டாக்குறதுக்கு அல்லாஹ் என்ன செட்டப் இந்த உலகத்துல வச்சிருக்கிறானோ அதை தாண்டி அவங்களா என்ன செய்ய முடியாது, எந்த பாதிப்பும் உண்டாக்க முடியாது. மந்திரத்தால் மாங்காய் காய்க்கான்னு சொல்லுவாங்க பாருங்க, அதுதான் இந்த ஆயத்து சொல்லுது. இந்த ஆயத்து என்ன சொல்லுது, அல்லாஹ்வின் விருப்பமின்றி அவர்களால் யாருக்கும் எந்த தீங்கும் உண்டாக்க முடியாதுன்னு சொன்னோம்னா, இங்க அல்லாஹ்வின் விருப்பம் என்பது அல்லாஹ் ஏற்படுத்திய செட்டப். அப்போ அல்லாஹ் தன்னை மாதிரி பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய சக்தியை மனுஷனுக்கு கொடுத்திருக்கானா, கொடுக்கல. அப்போ அல்லாஹ் அந்த ஆயத்துல சொல்றான், நீங்க வந்து கணவன் மனைவிக்கு மத்தியில பிரிக்கக்கூடிய கலையை படிச்சுக்கிட்டாங்க, அதன் மூலமா புற சாதனை இல்லாம பாதிப்பு உண்டாகணும்னு நம்பிடாதீங்க. அவங்க இருந்த இடத்துல உட்கார்ந்து பாதிப்பு உண்டாகும் நம்பிடாதீங்க. அந்த கலையை படிச்சாலும் அவங்க எப்படிதான் பாதிப்பு உண்டாக்க முடியும், அல்லாஹ் பாதிப்பு ஏற்படுத்தி என்ன செட்டப் வச்சிருக்கிறானோ அப்படிதான் உண்டாக்க முடியும். அதை தாண்டி என்ன செய்ய முடியாது, அவங்க உண்டாக்க முடியாது. அப்போ ஒரு பொருள் இப்ப ஒரு கத்தியால குத்த வராம வச்சுக்கிடுங்க, அவன் குத்தவும் செய்யணும், அல்லாஹ் அதுக்கு நாடவும் செய்யணும். இப்போ துப்பாக்கி வச்சு சுடுறான், குண்டு துப்பாக்கி வெளியே வந்துடும், அல்லாஹ் நாடினும் அது என் மேல படக்கூடாதுன்னு சொல்லி. இப்போ அல்லாஹ் நாடிட்டான் வச்சுக்கிடுங்க, நான் விலகிடுவேன், அது என் மேல படாது. அப்ப அல்லாஹ் ஏற்படுத்திய செட்டப் பண்ணது, ஒரு மனிதன் அந்த கணவன் மனைவிக்கு மத்தியில பிரிக்கக்கூடிய கலையை வச்சு அல்லாஹ் மாதிரி பாதிப்பு உண்டாக்க முடியாது. அல்லாஹ் ஒரு பொருள் ஒரு படைப்பினம் இன்னொரு படைப்பினத்துக்கு பாதிப்பு ஏற்படுவதற்கு எப்படி அல்லாஹ் செட்டப் வச்சிருக்கிறானோ அப்படிதான் அவன் என்ன செய்ய முடியும், பாதிப்பு உண்டாக்க முடியும். மனித சக்தியை தாண்டி என்ன செய்ய முடியாது, பாதிப்பு உண்டாக்க முடியாதுன்னு இதுனில்லாவுடைய அர்த்தம். அடுத்து அல்லாஹ் சொல்லி காட்டுறான், அவன் ரெண்டு விஷயத்தை படிச்சுக்கிட்டாங்க. ஒரு விஷயம் சூனிய கலை, அந்த சூனிய கலையை கற்றுக் கொடுப்பதற்கு நிபந்தனை வச்சாங்க. ஆனா இன்னொரு குரூப் எதை படிச்சுக்கிட்டாங்க, கணவன் மனைவிக்கு மத்தியில பிரிக்கக்கூடிய கலையை படிச்சுக்கிட்டாங்க. கணவன் மனைவிக்கு மத்தியில பிரிக்கக்கூடிய கலையை படிச்சாலும் அதன் மூலம் அல்லாஹ்வுடைய விதியை தாண்டி அவங்க பாதிப்பு உண்டாக்க முடியாது. அல்லாஹ் ஒரு பொருள் இன்னொரு பொருளுக்கு பாதிப்பு ஏற்படுத்துவதற்கு என்ன செட்டப் வச்சிருக்கிறானோ அந்த நிபந்தனைக்கு உட்பட்டு அவன் செய்ய முடியும், பாதிப்பு உண்டாக்க முடியும். ஒரு மந்திர சக்தியை வச்சோ மாய சக்தியை வச்சோ அல்லாஹ் மாதிரி என்ன செய்ய முடியாது, அவங்களால பாதிப்பு உண்டாக்க முடியாது ஆயத் சொல்லுது. அடுத்து அல்லாஹ் சொல்லி காட்டுறான், இந்த இடத்துல வந்து சிலருக்கு தப்பான அர்த்தம் செய்யறாங்க. அல்லாஹ் நாடினால் சூனியக்காரன் அல்லாஹ் மாதிரி பாதிப்பு உண்டாக்குவாங்கிறாங்க. ஃபர்ஸ்ட் இந்த சூனியக்காரன் என்பதற்கு ஆதாரம் கிடையாது. ரெண்டாவது இந்த ஆயத்தை என்ன சொல்லுது, அல்லாஹ் மாதிரி உண்டாக்க முடியாது. ஒரு பொருள் ஒரு படைப்பினம் இன்னொரு படைப்பினத்துக்கு எப்படி பாதிப்பு உண்டாக்க முடியுமோ அப்படித்தான் உண்டாக்க முடியுமே தவிர அதை தாண்டி என்ன செய்ய முடியாது, உண்டாக்க முடியாதுன்னு சொல்லுது. அப்ப இவங்க என்ன செய்யறாங்க, அல்லாஹ் நாடுனா அல்லாஹ் மாதிரி சூனியக்காரன் பாதிப்பு உண்டாக்குவான்னு சொன்னா அல்லாஹ் தன்னுடைய சக்தி யாருக்கு கொடுத்தான்னு சொல்றாங்க, சூனியக்காரனை கொடுத்தான்னு சொல்றாங்க. ஒரு குஃப்ரான அல்லாஹ் தன்னுடைய சக்தியை கடுகளவு கூட யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க போது ஒரு வசனத்துக்கு குஃப்ரான் அர்த்தம் செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. அதுக்கு அடுத்து அல்லாஹ் சொல்றான், வைத்த அல்லமூன அவர்கள் கற்றுக்கொண்டார்கள், சூனிய கலையும் கத்துக்கிட்டாங்க, கணவன் மனைவிக்கு மத்தியில் பிரிக்கிற கலையும் கத்துக்கிட்டாங்க. இந்த ரெண்டு கலையை பத்தி அல்லாஹ் சொல்றான். இந்த ரெண்டுமே எப்படிப்பட்டது, சூனிய கலை குஃபுர், கணவன் மனைவிக்கு மத்தியில் பிரிக்கக்கூடிய கலை இருக்கு பாருங்க, அது குஃபுர் கிடையாட்டாலும் அது கெட்டது, கெட்ட விஷயம். இந்த ரெண்டை பத்தி அல்லாஹ் சொல்லும் போது வைத்த அல்லமூன மா எலுருகும் வலா என்ஃபவுகும், அவர்கள் தமக்கு தீங்களிப்பதையும் பயன் அளிக்காதையும் கற்றுக்கொண்டார்கள். ஒருத்தன் வந்து வெடிகுண்டு வைக்க கத்துக்கிறதான் வச்சுக்கிடுங்க, வெடிகுண்டு வச்சான்னு வச்சுக்கிடுங்க, அவனுக்கு தீமை. அப்போ கணவன் மனைவிக்கு மத்தியில பிரிக்கக்கூடிய கலையை போதும் கடிச்சா அது கெட்ட காரியம், சூனிய கலையை படிச்சா அது குஃபுர். இந்த ரெண்டுமே அவங்களுக்கு தீமையை தான் தரும். அப்ப அல்லாஹ் சொல்றான், அவங்களுக்கு தீமையை தரக்கூடியது எலுருகும், அவங்களுக்கு தீங்கிழைக்கக்கூடியது, வலா என்ஃபவும் அது அவங்களுக்கு பயனளிக்காது, அது அதனால அவங்களுக்கு நன்மை அவங்களுக்கு கிடைக்காது. அதுக்கடுத்து அல்லாஹ் சொல்றான், வலக்கத் அலிமு அவர்கள் அறிந்து கொண்டார்கள்,
லமனிஷ் தராகு, எவன் இந்த தீய விஷயங்களை விலைக்கு வாங்கி கொண்டானோ மாலவு ஃபில் ஆகிரத்தி மின் ஹலாக், அவனுக்கு மறுமையில் எந்த பாக்கியமும் கிடையாது. சில மூமின் செய்யக்கூடிய பாவமான காரியத்தை கூட மறுமையில பாக்கியம் இல்லைன்னு வரும். மன் லபிசல் ஹரீர ஃபித் துன்யா, யார் இந்த உலகத்துல பட்டாடை அணிகிறாங்களோ அவனுக்கு லா ஹலாக்கலவு ஃபில் ஆகிரா, மறுமையில் எந்த பாக்கியமும் கிடையாது. அப்போ ஷிர்கான காரியங்களை செஞ்சாலும் மறுமையில பாக்கியம் கிடைக்காது, பாவமான காரியங்கள் செஞ்சாலும் மறுமையில் என்ன கிடையாது. பட்டாடை அணிதல் என்பது பாவமான காரியம் தான், ஷிர்கு கிடையாது. ஆனா ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க, பட்டாடை அணிஞ்சா மறுமையில் அவனுக்கு எந்த பாக்கியமும் இல்லைங்கிறாங்க. அந்த பாவத்தினால் நிறைய பாக்கியம் அவனுக்கு கிடைக்காதுன்னு சொல்லி காட்டுறாங்க. அப்போ குஃபுர் என்பது, சூனிய கலை என்பது குஃபுரு, கணவன் மனைவிக்கு பத்தி பிரிக்கக்கூடிய கலை என்பது அது பாவமான காரியம். இந்த ரெண்டை எவன் கற்றுக்கொண்ட அவர்களுக்கு மறுமையில் எந்த பாக்கியமும் இல்லை என்பதை அவர் அறிந்திருக்கின்றார்கள். வல பில்சமா ஷரோபி அன்புசலும் லவ்கானு யலமூன், அவர்கள் அறிந்திருந்தால் தங்களுடைய ஆத்மாக்களை எதற்கு பகரமாக விட்டு விட்டார்களோ அது மிகவும் கெட்டதாகும். வலவ் அன்னவும் ஆமனு வத்தகவ், அவர்கள் அல்லாஹ்வை நம்பினால், இங்க நீங்க நினைக்கலாம் அவள் அல்லாஹ்வை நம்பினால் அப்படின்னா இது காஃபிரை நோக்கி பேசுற மாதிரி இருக்குன்னு சொல்லக்கூடாது, நம்ம நினைக்கலாம். ஆனா குர்ஆன்ல அல்லாஹ் மூமின்கள் செய்யக்கூடிய பாவத்துக்கும் நம்பினால் இந்த வார்த்தையை போடுறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு வதரு மா பக்கிய மினர் ரிபா இன் குன்தும் முஃமினீன், மூமின்களே நீங்கள் அல்லாஹ்வை நம்பி இருந்தால் வர வேண்டிய வட்டியை விட்டு விடுங்கள். அப்ப அல்லாஹ் நம்ம ஒரு பாவமான காரியங்களை செய்வதையும் செய்யக்கூடியவங்களை பார்த்து அல்லாஹ் நம்புங்கன்னு சொல்லுவான், காஃபிர்களை பார்த்து அல்லாஹ் நம்புங்கன்னு சொல்லுவான். பாவமான காரியம் செய்யறாங்களா இல்லையா அவங்கள பார்த்து அல்லாஹ் அந்த பாவத்தை விடுறதுக்கு என்ன சொல்லுவான், அல்லாஹ் நம்புங்க அப்படிமா. யா அய்யுஹல்லதீன ஆமனு உத்குலு ஃபிஸ்ஸில்மி காஃபா, ஈமான் கொண்டவர்களே இஸ்லாத்தில் முழுமையாக நுழைந்து விடுங்கள் அப்படிங்கிறான். அப்ப ஈமான் கொண்டவன் இஸ்லாத்தில் காஃபிரா இருக்க அர்த்தம் கிடையாது, பாவமான காரியம் நிறைய செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். அப்ப பாவமான காரியங்களை செய்யக்கூடிய மூமினுக்கும் ஈமான் கொள்ளுங்கிற வார்த்தை பயன்படுத்தப்படும், காஃபிரா உள்ளவனுக்கு ஈமான் கொள்ளுங்கிற வார்த்தையை பயன்படுத்தப்படும். சூனிய கலையை கற்றவன் காஃபிர், அதுபோன்று கணவன் மனைவிக்கு மத்தியில் பிரிக்கக்கூடிய கலையை கற்றவன் பாவி. ரெண்டு பேரும் நோக்கி அல்லாஹ் சொல்றான், வலவு அன்னவும் ஆமனும், சூனிய கலையை கற்றவன் அதை விட்டுட்டு ஈமான் கொண்டா நல்லது. கணவன் மனைவிக்கு மத்தியில் பிரிக்கக்கூடிய கலையை கற்றவங்க அந்த பாவமான காரியத்தை விட்டுட்டு அல்லாஹ் முழுமையா நம்பணும். அப்ப வலவு அன்னவும் ஆமனும், அவர் அல்லாஹ்வை நம்பினால், வத்தகவ் அல்லாஹ்வை அஞ்சினால், லமசூபத்து மின் இன்தில்லாஹி கைர், அல்லாஹ்விடமிருந்து அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய கூலிதான் சிறந்ததாகும். லவ்கானு யலமூன், அவர்கள் இதை அறிந்திருந்தால் இது அவங்களை சிறந்தன்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இந்த வசனத்துல எந்த இடத்திலையுமே அல்லாஹ் சூனியத்தால் பாதிப்பு உண்டாக்கும்னு அல்லாஹ் செய்யல, சொல்லல. என்ன அல்லாஹ் சொல்றான், ரெண்டு கலையை படிச்சுக்கிட்டாங்க. ஒன்று சூனிய கலை, அந்த சூனிய கலையை கத்துக் கொடுக்கும் போது அந்த கெட்டவர்கள் எந்த நிபந்தனை வச்சாங்க, நாங்க படிப்பனையா இருக்கிறோம், இதை படிச்சு நீங்க காஃபிர் ஆயிராதீங்க, அந்த நிபந்தனையை வச்சு சொல்லி கொடுத்தனால மக்கள் இன்னொரு குரூப் எதை படிச்சுக்கிறாங்க, ஆகா இதை படிச்சு நம்ம காஃபிர் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு பாவமான காரியத்தை படிச்சுக்கிறாங்க. அது கணவன் மனைவிக்கு மத்தியில் பிரிக்கக்கூடிய கலை. அந்த கலையை படிச்சதுனால அவங்க அல்லாம பாதிப்பு உண்டாக்க முடியாது. வமாவும் பில் ஆர்ரீன பிஹி, அதன் மூலம் அவர்கள் பாதிப்பு உண்டாக்க முடியாது. இல்லாபி இதுன்னு இல்லா, அல்லாவுடைய கவனிங்க, அல்லாவுடைய இதனை கொண்டே தேவை. அல்லாவுடைய இதுன்னு என்ன அர்த்தம், அல்லாஹ் ஏற்படுத்திய செட்டப். இப்படிதான் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு பாதிப்பு ஏற்படுத்த வேண்டும் என்றால் இப்படிதான் நடக்கும். ஒரு மரம் காய் காய்க்க வேண்டும் என்றால் அது பூ பூத்துதான் என்ன செய்யும், காய் காய்க்குது. அல்லாஹ் ஏற்படுத்திய செட்டப். தாகம் ஏற்பட்டா தண்ணி குடிச்சா தாகம் அடங்கும், இது அல்லாஹ் ஏற்படுத்திய செட்டப். ஒரு ஆணும் பெண்ணும் இணைஞ்சாதான் குழந்தை பிறகு, இது அல்லாஹ் ஏற்படுத்திய செட்டப். அப்ப இந்த செட்டப்பை தாண்டி இந்த உலகத்தை எதுவுமே நடக்காது, மனுஷனால் செய்ய முடியாது. இப்ப அல்லாஹ் சொல்றான், கணவன் மனைவி மத்தியில் பிரிக்கக்கூடிய கலையை படிச்சுக்கிட்டாங்க, இதை வச்சு அல்லாஹ் மாதிரி பாதிப்புலாம் உண்டாக்க முடியாது. அல்லாஹ்வுடைய இதுன்னு இல்லாமல் அல்லாஹ்வுடைய செட்டப்பை தாண்டி அவங்க என்ன செய்ய முடியாது, பாதிப்பு உண்டாக்க முடியாது. அல்லாஹ்வுடைய விருப்பத்தை கொண்டு அவங்க என்ன செய்ய முடியும், பாதிப்பு உண்டாக்க முடியும். அல்லாஹ் என்ன செய்யறான் சொல்லி காட்டுறான். இந்த ஆயத்தை ஆதாரம் காட்டுறவங்க இன்னும் தப்பு பண்றாங்க. இந்த வசனத்தை நம்பலாம் வச்சுக்கிடுங்க, சூனியத்தினால் பாதிப்பு ஏற்படுத்தணும் அல்லான்னு சொல்லக்கூடாது. இந்த ஆயத்தை அவங்க தப்பா அர்த்தம் செய்யறாங்க. சூனியக்கு அல்லாஹ் நாடினால் அவர்களால் சூனியத்தின் மூலம் பாதிப்பு ஏற்படுத்த முடியும் அர்த்தம் தப்பா அர்த்தம் செய்யறாங்க. அப்படி அர்த்தம் ஒழுங்கா நம்பணுமா இல்லையா, பாதிப்பு ஏற்படுத்தின அல்லான்னு சொல்லப்படுதா அல்லது சூனியக்காரன் சொல்லப்படுதா? அந்த வாயத்துல பாருங்க, வமாவும் பில் ஆர்ரீன பிஹி, அல்லாவின் விருப்பமின்றி அதன் மூலம் என்பது நம்ம கணவன் மனைவிக்கு மத்தியில் பிரிக்கக்கூடிய கலைங்கிறோம், அவங்க சூனியம்ங்கிறாங்க.
சரி அவங்க வைக்கிறாத சூனியம் வச்சுக்கிடுவோம், அதன் மூலம் யாருக்கும் எந்த தீங்கும் அவங்களால செய்ய முடியாது. அப்ப அல்லாஹ் நாடுனா தீங்கு செய்யறவங்க யாரு? தீங்கு செய்யறவங்க யாரும் அவங்க நம்பணும்? சூனியக்காரன் நம்பணும். அப்படிதான் நம்பணும், அதுதான் நியாயம். அல்லாஹ்வுடைய விருப்பமின்றி அவர்களால் தீங்கு ஏற்படுத்த முடியாதுன்னா அல்லாஹ் நாடுனா எப்படி யார் தீங்கு ஏற்படுத்துவா? சூனியக்காரன். ஆனா சூனியத்தை நம்பக்கூடிய எல்லா கூட்டம் என்ன சொல்றாங்க? சூனியத்தில் அல்லாஹ் தான் பாதிப்பு உண்டாக்குவான், பழியை அல்லாஹ் மேல போடணும். குர்ஆனுக்கு மாற்றமா நம்பிக்கையில உண்மையில அவங்க எப்படி நம்பணும்? சூனியக்காரன் பாதிப்பு ஏற்பட நம்பணும். ஆனா எவனுமே அப்படி சொல்ல மாட்டேங்கான். எப்படி சொல்றான்? சூனியக்காரனுக்கு சக்தி கிடையாது. அதுக்கு என்னப்பா இந்த ஆயத்தை ஆதாரங்கிறான். இந்த ஆயத்துல என்னப்பா இருக்குது? அல்லாஹ்வின் விருப்பமின்றி அதன் மூலம் யாருக்கும் எந்த தீங்கும் அவர்களால் செய்ய முடியாது இருக்கு. அப்ப அல்லாஹ் நாடுனா யார் தீங்கு செய்வா? சூனியக்காரன் செய்வான்னு நம்பணும். ஆனா அவன் என்ன சொல்றான்? ஆயத்தை படிச்சுட்டு என்ன சொல்றாங்க? சூனியத்துல அல்லாஹ் தான் பாதிப்பு உண்டாக்குறான், சூனியக்காரன் இல்லைங்கிறாங்க. அப்ப நீ ஆயத்தை நம்பதுன்னு அர்த்தம். அப்ப அவங்க வைக்கக்கூடிய அர்த்தமும் தப்பு, இந்த ஆயத்துக்கு அவங்க கொடுக்கக்கூடிய வியாக்கியானமும் தப்பு. புரிஞ்சுங்களா? இந்த ஆயத்துக்குரிய போல நான் செஞ்சுட்டேன். அடுத்து கேட்கலாம், கேளுங்கம்மா. ஆமா, அதாவது நீங்க விளங்குறதுக்காண்டி தான் இது. ஏன் நான் எதுக்கு ஒரு ரிஸ்க் எடுத்து வந்திருக்கேன்னு சொன்னா, இந்த விஷயம் நம்ம சொர்க்க நிறைய தீர்மானிக்கிற விஷயம். எங்க மனோ இச்சையெல்லாம் இல்ல கிடையாது. இல்ல நான் உங்களுக்கு மத்தியில பேசும்போது யாரையும் ஒருமையில் நான் திட்டது கிடையாது. ஏன் நான் திட்டல? நீங்க எங்களை தவிர யாரா இருந்தாலும் சரி முத பீடியோ போடுவாங்க, பிஜே அப்படி பிஜே இப்படி அப்படி இப்படி அவரை பத்தி கெட்டதை ஃபுல்லா சொல்லிட்டு தான் மேட்ருக்கு வருவான். சத்தியத்தில் இருக்கிறதுனால யாரை பத்தி நான் கெட்ட அவங்க அப்படி இவங்க இப்படிலாம் சொல்லவே இல்லை. நான் முழுக்க உங்களுக்கு ஆதாரங்களை தான் எடுத்து வைக்கிறேன், முழுக்க குர்ஆன் வசனம் எடுத்து வைக்கிறேன். நீங்க கேட்கக்கூடிய கேள்விக்கு பதில் சொல்ல. ஏன்? இது மறுமையை தீர்மானிக்கிற விஷயம். குர்ஆன்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் மாதிரி பாதிப்பு உண்டாக்கக்கூடிய சக்தி அவனை தவிர மற்றவங்களுக்கு இருக்கு, நம்ம ஷிர்க்குன்னு அல்லாஹ் சொல்றான். இந்த விஷயத்தை நம்ம சொர்க்க ஒரு ஆள் முஷ்ரிக்கா காஃபிரா தீர்மானிக்கிற விஷயமா இருக்கிறதுனால தான் உங்களுக்கு குர்ஆன் ஆயத்தை ஃபுல்லா போட்டு காட்டி நான் சொல்றேன். உங்களுக்கு மனசுல நீங்க நாங்க தப்பா எடுப்போம்னு நினைக்க கூடாது. என்ன சந்தேகம் இருக்கு அது உருப்படியா என்ன செஞ்சிடணும், தெளிவா போட்டு கேட்டோம். அப்ப நமக்குள்ள சந்தேகம் தீரும். கேளுங்க, நீங்க மைக் இல்லாம கேளுங்க, நான் மைக்கில் உங்க கேள்வியை சொல்லி பதில் சொல்லுங்க. மைக் இல்லாம நீங்க கேளுங்க, உங்க கேள்வியை நான் சொல்லி பதில் சொல்றேன். எழுதி வச்ச ஒரு ஆள் படிங்க. அந்த கேள்விக்கு பதில் சொல்லியாச்சு. அலைஹிஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹ். நான் அப்படி சொல்லலையம்மா, சிகர 2 வகையா பிரிக்கலாம் சொல்லு. எந்த விஷயங்கள்ல எல்லாம் அல்லாஹ்வுக்கு ஈக்குவலா மனுஷன் செய்யறான் நம்புறீங்களோ அது எல்லாம் குஃப்ர். சூனியக்கலை ஏன் குஃப்ர்னு சொல்லப்படுது? ஒருத இப்ப தாயத்து நபியா சொல்லலாம், மன் அல்லக்க தமீமத் மன் தஅல்லக தமீமத்தன் ஃபகத் அஷ்ரக. கவனிங்க, தாயத்தை எவன் தொங்க விடுகிறானோ அவன் அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்து விட்டான் அப்படின்னு சொல்றாங்க. தாயத்தை இந்த பிள்ளைங்களை கொஞ்சம் அமைதியா வச்சே நல்லா இருக்கும். இப்போ நீங்க எங்களை கேள்வி கேட்டு நீங்க அமைதியா இருந்தா தான் நான் சொல்றது உங்களுக்கு புரியும். இப்ப நபிகள் நாயகம் சொல்றாங்க, யாரு தாயத்தை தொங்க விடுறாங்களோ அவன் அல்லாஹ் என்ன வச்சுட்டாங்கிறாங்க. இப்படி சொன்னா தாயத்துக்கு சக்தி இருக்கு நீங்க விளங்குவீங்களா? தாயத்தை தொங்க விட்டவன் அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விட்டான் அப்படின்னு நபிகள் நாயகம் சொல்றாங்க. இப்படி சொன்னதுனால தாயத்துக்கு சக்தி இருக்கு நம்புறீங்களா? அல்லது தாயத்துக்கு சக்தி கிடையாது, அந்த தாயத்தை அணிகிறவன் எப்படி நம்புறான்? அல்லாஹ் மாதிரி இந்த தாயத்தை உதவி செய்ய நம்புறான். அதனாலதான் ஷிர்க். தாயத்தை தொங்க விட்ட இணை வைத்து விட்டான் சொல்ல வச்சுக்கிடுங்க, தாயத்துக்கு சக்தி இருக்குன்னு அர்த்தமா? தாயத்துக்கு சக்தி கிடையாது. தாயத்தை தொங்க என்ன எப்படி நம்புறான்? இந்த தாயத்தை என்ன செய்யும்? அல்லாஹ் மாதிரி மனுஷன் மாதிரி இல்ல, ஒரு படைப்பினம் இன்னொரு படைப்பினுக்கு எப்படி உதவி செய்யும் அப்படி கிடையாது. அல்லாம நமக்கு நன்மையை கொண்டு வரும், அல்லாம நம்ம தீமையை தடுக்கும்
அப்படின்னு அவன் நம்புறான். தாயத்து என்பது எந்த சக்தியும் கிடையாது. அதே மாதிரி சூனிய கலை என்பது ஃப்ராடு. அவன் சில விஷயங்களை செய்யறான். சூனிய கலைன்னு ஒண்ணு இருக்குது, அவன் அது சில விஷயங்கள் செய்யறான். சில விஷயங்களை செய்து விட்டு அவன் எப்படி நம்புறான்? நான் இதை செஞ்சு இதை வச்சு நான் எப்படி பாதிப்பு உண்டாக்குவேன்? அல்லாஹ் மாதிரி பாதிப்பு உண்டாக்குவேன் நம்புறான். அதனால சூனியம் செய்வது பெரும் பாவம். ஏன்? செய்யறவன் அல்லாஹ் மாதிரி பாதிப்பு உண்டாக்குவேன் நம்புறான், அதனால பெரும் பாவம். அதனால பாதிப்பு உண்டாகுமான்னு கேட்டா பாதிப்பு என்ன செய்யாது, உண்டாகாது. அது பொய் தான். அதை நம்புவவனை பொறுத்து அது பாவமாகுது. இப்ப நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க, அத்தீரத்து ஷிர்குன், சவுனம் பார்க்கறது ஷிர்க்குங்கிறாங்க. சவுனம் பார்க்கறது ஷிர்க்குனா சவுனத்துக்கு சக்தி இருக்குன்னு அர்த்தமா? இப்போ ஒரு கழுத படத்தை மாட்டி வச்சிருக்கான். என்னை பார் யோகம் வரும், அது சவுனம் பார்க்கறது. கழுதையை பார்த்தா யோகம் வரும். கழுதையை பார்த்தா யோகம் வருமா? யோகம் வராது. ஆனா எப்படி நம்புறான்? நம்ம கழுதையை பார்த்துட்டா நமக்கு என்ன செஞ்சிடும், அந்த கழுதை மறைமுகமான பரக்கத்தை உண்டாக்கிடும் நம்புறான். அதனால ஷிர்க்கு. அப்போ சூனியம் கேட்கவே மாட்டேங்கிறாங்க. அப்படி கிடையாது. அவங்க பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. கேள்வி கேட்டு நீங்க பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா தவறு. வெளியில போய் வந்து அப்படி சொல்லல அப்படி சொல்லல இல்ல, அது கேள்வி கேட்டவன் கவனிங்க. அதாவது சூனியம் ஏன் குஃப்ரு அப்படிங்கிறதுக்கு, அதை செய்யக்கூடியவன் அல்லாஹ் மாதிரி பாதிப்பு உண்டாக்குவன் நம்புறதுனாலதான் அது குஃப்ரு. அல்லாஹ் மாதிரி நான் பாதிப்பு உண்டாக மேட்சுக்கு தான் செய்யறேன்னு சொல்றாங்க வச்சுக்கிடுங்க, அது குஃப்ரு கிடையாது. புரிஞ்சுங்களா? என்ன தெளிவா சொல்லுங்க. மார்க்கத்தை கேட்கறது வெட்கப்பட வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. சரி, நான் உங்கள்ட்ட கேட்கறேன், கணவன் மனைவி மத்தியில கலையை கத்துக்கிட்டாங்களா இல்லையா, அது குஃப்ருன்னு எந்த அடிப்படையில் சொல்றீங்க? இல்ல, நீங்க ஒரு குஃப்ரு, நீங்க நான் குஃப்ரு இல்லைங்க, நான் ஆதாரம் காட்டு, நான் விளைக்கிடுவேன். நீங்க குஃப்ரு நம்புறீங்கன்னா குஃப்ருக்கு நீ ஆதாரம் காட்டணும்ல. இல்லையா? அந்த ஆயத்தை நீங்க படிச்சு பாருங்க. அந்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். நான் உங்களை தெளிவா அர்த்தம் வச்சு காட்டினேன். வமா, அதாவது வத்தபவு மா தத்துலு ஷயாத்தின் அலா முல்கி சுலைமான். அதை மைக் ஆஃப் பண்ணிக்கிறேன். சுலைமானுடைய ஆட்சியிலே ஷைத்தான்கள் கூறியதை அவர்கள் பின்பற்றினார்கள், யூதர்கள். வமா கஃபர் சுலைமான், சுலைமான் என்ன செய்யல, காஃபிராகவில்லை. வலாக்கின்ன ஷயாத்தீன கஃபரு அல்லிமுன நாஸ சிஹர். அதாவது மக்களுக்கு ஹாரூத் மாரூத், அதாவது அந்த மக்களுக்கு சூனியத்தை கற்றுக் கொடுத்ததினால் அந்த ஷைத்தான்களை என்ன செய்தார்கள், காஃபிரானார்கள். விளைஞ்சுங்களா? நகரத்தில் பிராக்கெட்ல போட்டுக்கணும். வமா உன்சில் அதர் மலக்கை, அந்த சூனியக்களை 2 மலக்குமார்கள் மீது இறக்கப்படவில்லை. இப்ப மேல உள்ள வசனத்தை பாருங்க. வலாக்கின்ன ஷயாத்தீன கஃபரு அல்லிமுன நாஸ சிஹர். மக்களுக்கு ஷைத்தான்கள் தான் சூனியத்தை கற்றுக் கொடுத்து காஃபிரானார்கள். ஷைத்தான்கள் சூனியத்தை கற்றுக் கொடுத்தால் மக்கள் கற்றுக்கொண்டது எது? அது எப்படி? நான் உங்களுக்கு தோசை சுட கற்று தர்றேன், நீங்க எதை படிப்பீங்க? தோசை சுட. கணவன் மனைவிக்கு மத்தியில் இப்படி கற்று சூனிய கலையை கற்றுக் கொடுத்தாங்கன்னா படிச்சது எது? சூனிய கலை. பயிற்சிங்களா? சூனிய கலையை தான் மக்களுக்கு படிச்சு கொடுத்தாங்கன்னு இருக்குது. அப்ப மக்கள் எதை கட்டுறாங்க? சூனிய கலையை கட்டுறாங்க. அப்போ மக்களுக்கு சூனிய கலையை படித்து கொடுத்தாங்கன்னு வந்ததுனால மக்கள் கட்டுறது சூனிய கலை தான். இந்த சூனிய கலையை படித்து கொடுக்க அவங்க வச்ச நிபந்தனை என்னது? வமாயு அல்லிமானி மின் அஹதின் ஹத்தா யகூலா இன்னமா நகுனு ஃபித்னா ஃபலா தக்ஃபுர். நாங்கள் படிப்பனையாக இருக்கிறோம், எனவே இதை கற்று இறைவனை மறுத்து விடாதே என்று கூறாமல் அவ்விருவரும் யாருக்கும் கற்றுக் கொடுப்பதில்லை. இந்த நிபந்தனை அவங்க யாருக்கு வச்சாங்க? எதை கற்றுக் கொடுக்க நிபந்தனை வச்சாங்க? இந்த நிபந்தனைய எதை கற்றுக் கொடுப்பதுக்கு வச்சாங்க? சூனிய கலையை கற்றுக் கொடுப்பதுக்கு வச்சாங்க. சூனிய கலைக்கு இந்த நிபந்தனை வச்சு கற்றுக் கொடுத்தனால மக்கள் எதான் படிச்சிருக்கணும்? சூனிய கலையை தான் படிச்சாங்க. அடுத்து அல்லாஹ் சொல்றான், அல்லமூன, எனவே அந்த இருவரிடமிருந்து கணவன் மனைவிக்கு மத்தியில் பிரிக்கக்கூடிய கலையை கற்றுக்கொண்டார்கள் அல்லாஹ் சொல்றானா? இது 2வது விஷயம். சூனிய கலையை கற்றுக் கொடுத்தால் அவங்க சூனிய கலையை தான் கற்றுக்கொள்ளணும். சூனிய கலையை கற்றுக் கொடுப்பதற்கு நிபந்தனையை வச்சு அவங்க சொல்லி கொடுத்ததுனால, எந்த நிபந்தனைய? நாங்கள் படிப்பனை, கவனிங்கம்மா, நாங்கள் படிப்பனையாக இருக்கிறோம், எனவே இதை கற்று காஃபிராகி விடாதீர்கள், அந்த நிபந்தனை வச்சாங்க. எனவே அந்த நிபந்தனையை வச்சு அவங்க சொல்லி கொடுத்ததுனால கணவன் மனைவிக்கு மத்தியில் பிரிக்கக்கூடிய கலையை கற்றுக்கொண்டார்கள். அப்ப நிபந்தனையை வச்சு சொல்லி கொடுத்ததுனால ஒரு குரூப் சூனிய கலையை கத்துக்கிட்டாங்க,
எனவே கணவன் மனைவிக்கு மத்தியில் பிரிக்கக்கூடிய கலையை கத்துக்கிட்டாங்கன்னா இன்னொரு குரூப் நிபந்தனை வச்சதுனால இன்னொரு குரூப் எதை படிச்சுக்கிட்டாங்க? கணவன் மனைவிக்கு மத்தியில் பிரிக்கக்கூடிய கலையை கற்றுக்கொண்டார்கள். யாராவது நான் வந்து ஒரு ஆளுக்கு கூட பின்ன கற்றுக் கொடுக்கிறேன். கூட பின்ன கற்றுக் கொடுக்கும் பொழுது நான் சொல்றேன், இந்த கூடையை பின்னா உனக்கு லாபம் கிடைக்காது, எனவே அவன் தையல் அடிக்க கற்றுக்கொண்டான் அப்படி சொன்னோம்னா தையல் அடிக்க கற்றுக் கொடுத்து அவன் கற்றுக் கொடுத்தான் அர்த்தம். மேல வந்து சூனியத்தை கற்றுக் கொடுத்தார்கள் அப்படி வந்தனா அவன் எதை கத்துக்கிட்டான்? சூனிய கலையை கத்துக்கிட்டான். கணவன் மனைவிக்கு மத்தியில் பிரிக்கக்கூடிய கலையை கற்றுக்கொண்டு, எனவே கணவன் மனைவிக்கு மத்தியில் பிரிக்கக்கூடிய கலையை கற்றுக்கொண்டார்கள்னா அதையும் செஞ்சிருக்காங்க, சொல்லி கொடுத்துருக்காங்க. நான் சொல்லக்கூடிய உதாரணத்துக்கு நல்லா எடுத்து பாருங்க. இவன் ஒரு ஆள் வர்றாரு, நான் அவருக்கு வெடிகுண்டு தயாரிக்க சொல்லி கொடுக்குறேன். உடனே என்ன செய்யறாரு, நான் சொல்றேன், எப்ப வெடிகுண்டு தயாரிச்சுன்னு சொன்னா நீ ஜெயிலில் போய் மாட்டிக்கிடுவ என்று சொல்லி நான் வெடிகுண்டு தயாரிக்க அவன் சொல்லி கொடுக்குறேன். ஒரு 10 பேர் வர்றாங்க, வெடிகுண்டு தயாரிச்சிங்கன்னா ஜெயிலில் போய் மாட்டிக்கிடுவீங்க அப்படின்னு சொல்லி நான் வெடிகுண்டு தயாரிக்க சொல்லி கொடுத்தேன். எனவே அவர் என்ன செய்து கொண்டார்கள், பட்டாசு தயாரிக்க கற்றுக்கொண்டார்கள் அப்படின்னு சொன்னோம்னா பட்டாசு தயாரிக்க கற்றுக் கொடுத்தது யாரு? நான் 2 விஷயத்தை நான் செய்தான் கற்றுக் கொடுக்கலாம். ஒண்ணு வந்து சூனிய கலை, அதை கற்றுக்கொண்டு நிபந்தனை வைக்கிறான், இதை படிச்சா நீ காஃபீர் ஆயிருவேன். எனவே கணவன் மனைவிக்கு மத்தியில் பிரிக்கக்கூடிய கலையை கத்துக்கிட்டாங்கன்னா அவங்க கணவன் மனைவிக்கு மத்தியில் பிரிக்கக்கூடிய கலை என்ன கலை கிடையாது? சூனிய கலை கிடையாது. அதை பத்தி அல்லாஹ் அப்படி சொல்லி காட்டுறான், வமாவும் பில் ஆரீன பிஹி மின் அஹதின் இல்லா பிஇذனில்லாஹ். அவர்கள் அல்லாஹ்வுடைய விருப்பம் இல்லாமல், விருப்பம்னா அல்லாஹ் ஏற்படுத்திய விதி செட்டப், ஒரு பொருள் இப்படித்தான் பாதிப்பு ஏற்படுத்தணும், இந்த விருப்பம் இல்லாம என்ன செய்ய முடியாது? அல்லாஹ்வுடைய விதியை தாண்டி அவங்க என்ன செய்ய முடியாது? பாதிப்பு உண்டாக்க முடியாது. சரி, ஒரு பேச்சுக்கு சூனிய கதையை கணவன் மனைவிக்கு மத்தியில் பிரிக்க சூனிய கதைன்னு வச்சுக்கிடுங்க. நீங்க அப்படி வைத்துக் கொண்டாலும் அவங்கள பாதிப்பு உண்டாக்குமே குர்ஆன் ஆயத் சொல்லுது. கணவன் மனைவிக்கு மத்தியில் பிரிக்கக்கூடிய கலை சூனிய கதைன்னு வச்சுக்கிடுங்க. அடுத்து அல்லாஹ் சொல்லி காட்டுறான், வமாகும் பில் ஆரீன பிஹி, அதன் மூலம் அவங்கள பாதிப்பு உண்டாக்க முடியாது. இப்ப நான் கணவன் மனைவிக்கு மத்தியில் பிரிக்கக்கூடிய கதைன்னு சொல்றேன், நீங்க சூனிய கதைன்னு சொல்றீங்க. 2 எதுனா வச்சுக்கிடுவோம். வைத்துக் கொண்டாலும் அல்லாஹ் இல்லா பிஇذனில்லாஹ், அல்லாஹ்வுடைய விருப்பம் இல்லாமல். இந்த இடத்துல அல்லாஹ்வுடைய விருப்பம் என்பது இதுக்கு 3 அர்த்தம். ஒன்னு அல்லாஹ்வுடைய கட்டளை, சூனியக்காரனுக்கு அல்லாஹ்ட்ட இருந்து வஹி வராது. 2வது அல்லாஹ்வுடைய அனுமதி, கெட்ட விஷயத்துக்கு அல்லாஹ் அனுமதி கொடுக்க மாட்டான். 3வது அர்த்தம் அல்லாஹ்வுடைய செட்டப், அதுக்கு இதுனுல்லா. இப்ப அல்லாஹ்வுடைய செட்டப்பை தாண்டி அதன் மூலம் அவரால் பாதிப்பு உண்டாக்க முடியாது. நீங்க சூனியம் என்று வைத்துக் கொண்டாலும் அந்த சூனிய கலையினால் என்ன செய்ய முடியாது? பாதிப்பு உண்டாக்க முடியாத குர்ஆன் ஆயத் சொல்லே தவிர, அதனால் பாதிப்பு உண்டான எங்க குர்ஆன்ல இருக்குது? சரி, ஒரு ஆயத்துக்கு அர்த்தம் செய்யும் போது அந்த இடத்த மட்டும் கவனிக்க கூடாது. நான் உங்களுக்கு சொல்லி காட்டினேன், அல்லாஹ் தன்னை போன்ற சக்தி என்ன செய்ய மாட்டான், யாருக்கும் அல்லாஹ் கொடுக்க மாட்டான், ஏராளமான ஆயத்து காட்டினேன். அதுக்கு உங்களுடைய பதில் என்ன? சூனியம் என்பது பாத்தில், அது உண்மையாவதற்கு அல்லாஹ் நாட மாட்டான்னு சொன்னேன். அதுக்கு உங்களுடைய பதில் என்ன? என்னைக்கு ஒரு விஷயம் நமக்கு சரின்னு படுதோ அதுக்கு பிறகு நம்ம வாதிக்கிறோம் வச்சுக்கிடுங்க, ஒண்ணு எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லணும். சூனியத்தை அல்லாஹ் பாத்தில், பாத்தில் அல்லாஹ் அழிப்பாங்கிறான். இப்ப நீங்க அல்லாஹ் உண்மையாக்குவாங்கிறீங்க, அதுக்கு நீங்க பதில் சொல்லணும். உள்ளத்தை புரட்டக்கூடிய அல்லாஹ் ஆதாரம் இருக்கு. சூனியக்காரன் வந்து நபிகள் நாயகத்துடைய உள்ளத்தை மாத்தினா பாதிப்பு ஏற்பட வச்சாங்கிறீங்க, அதுக்கு என்ன பதில்? நபிகள் நாயகத்துக்கு மனநோய் ஏற்படாதுன்னு சொல்லுது குர்ஆன். சூனிய ஹதீஸை நம்புனீங்கன்னா நபிகள் நாயகம் வந்து மன வியாதியால் பாதிக்கப்பட்டான்னு சொல்லுது, அதுக்கு என்ன பதில்? சூனியம் சூழ்ச்சி நல்லா சொல்றான், சூழ்ச்சி அல்ல அழிப்பாங்குது. நீங்க சூனிய உண்மைன்னு சொன்னா அதுக்கு என்ன ஆதாரம்? அப்ப இப்படி எல்லாத்தையும் யோசித்து பார்க்கணும். ஒன்னுக்கு நம்ம சொல்லும் போது மற்ற குர்ஆன் வசனங்களுக்கு முரண்படாம நம்ம என்ன செய்யணும், அதை புரிய நினைக்கணும். இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த பொருள் எந்த குர்ஆன் ஆயத்தை என்ன செய்யாது, மறுக்காது. இப்ப நீ கணவன் மனைவி மத்தியில் பிரிக்கிற கலைதான் சூனியம் என்று ஒரு பேச்சுக்கு வைத்துக் கொண்டாலும் அதனால் என்ன செய்ய முடியாது, அல்லாஹ் மாதிரி பாதிப்பு உண்டாக்க முடியாது அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஆனா நீங்க எப்படி நம்புறீங்க? அல்லாஹ் மாதிரி சூனியக்காரன் பாதிப்பு உண்டாக்குவான்னு நம்புறீங்க. எப்படி வந்து அது தெளிவான பதில் நீங்க என்ன செய்யணும், சொல்லணும். சரி கேளுங்க, இல்ல உங்களுக்கு குறுக்கு கேள்வி இருந்தா கேளுங்க. ஆமா ஆமா ஆமா, ஒரு விஷயம் வந்து குஃப்ர் நீங்க எப்படி கண்டுபிடிக்கணும்? ஒரு விஷயத்தை வந்து குஃப்ர் நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க? தாயத்து போடுறது குஃப்ரா குஃப்ர் இல்லையா? பதில் சொல்லுங்க.
எப்படி அது ஒரு விஷயம் குஃப்ரா இல்லையான்னு எதை வச்சு கண்டுபிடிக்கும்? நீங்க திரும்ப நான் விளக்கம் சொன்ன பிறகு நீங்க திரும்ப பழைய கேள்விக்கு வர்றீங்க பாத்தீங்களா? இதுன்னு இல்லாத நான் மாங்கு உங்களுக்கு அர்த்தம் சொல்லியிருக்கேன். அந்த அர்த்தம் இல்லை நீங்க மறுக்கணும். அல்லாஹ் வந்து தன்னுடைய அல்லாஹ் வந்து தன்னை போல் செய்வதற்கு நாடுவானா? அல்லாஹ் தன்னை போல் செய்வதற்கு நாடுவானா? அது நீங்க கேள்வியா கேளு. ஒரு விஷயத்தை வந்து தெளிவா விளக்கின பிறகு விளங்காத மாதிரி கேள்வி கேட்க கூடாது. நான் இதுன்னு இல்லாம உங்களுக்கு விளக்கி இருக்கிறேன். இதுன்னு இல்லாத என்ன அர்த்தம்? அல்லாஹ்வுடைய செட்டப்னு அர்த்தம். 3 அர்த்தம் இருக்கு இதுன்னு இல்லாத. ஒன்னு அல்லாஹ்வுடைய கட்டளை, அந்த அர்த்தத்தை இங்க செய்ய முடியாது. அல்லாஹ்வுடைய அனுமதி, அந்த அர்த்தத்தை செய்ய முடியாது. சரி, இப்ப நீங்க தஜ்ஜாலை பத்தி கேக்குறீங்க. தஜ்ஜாலை பத்தி உங்களுக்கு நான் தெளிவுபடுத்துறேன். இப்ப பொதுவா வந்து நபிமார்கள் செய்யக்கூடிய அற்புதங்களை பத்தி நீங்க விளங்கிக்கணும். எந்த நபி அற்புதம் செஞ்சாலும் அல்லாஹ் வந்து நபிமார்களுக்கு என்ன செய்ய மாட்டான்? தன்னுடைய சக்தியை வந்து அல்லாஹ் கொடுக்க மாட்டான். இப்ப நீங்க பாருங்க, கவனமா கவனிங்க. 13:38 அல்லாஹ் சொல்லி காட்டுறான், வமா கானி ரசூலன் யஅதி ஆயத்தின் இல்லா பி இத்னில்லா. எந்த இறை தூதரும் அல்லாஹ்வுடைய இதின் இல்லாமல், இங்க அல்லாஹ்வுடைய இதின்னு சொன்னா அல்லாஹ்வுடைய கட்டளைன்னு அர்த்தம். அல்லாஹ்வுடைய இதின்னு என்ன அர்த்தம்? அல்லாஹ்வுடைய கட்டளை. இறை தூதர் யார்கிட்ட இருந்து கட்டளை வரும்? அல்லாஹ்ட்ட இருந்து. அல்லாஹ்ட்ட இருந்து கட்டளை வராம இறை தூதர் செய்ய முடியாது, அற்புதம் செய்ய முடியாது. இறை தூதர் மூலமா அல்லாஹ் ஒரு அற்புதத்தை காட்டுறானா அவனுக்கு யார்கிட்ட இருந்து கட்டளை வரும்? அல்லாஹ்ட்ட இருந்து கட்டளை வரும். அல்லாஹ்ட்ட இருந்து கட்டளை வந்ததுக்கு நிறைய ஆதாரம் உங்களுக்கு நான் காட்டுவேன். அதே மாதிரி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 14:14 அல்லாஹ்வுடைய இதின் இல்லாமல் ஒமா கானதனா நயத்தியக்கும் பி சுல்தான் இல்லா பி இதின் இல்லா. அல்லாஹ் இதின் இல்லா சொல்றான். அல்லாஹ்வுடைய கட்டளை விருப்பம் இல்லாமல் எந்த அற்புதம் செய்ய முடியாதுன்னு நினைச்சாங்க இறை தூதர்கள் சொல்லி காட்டுறாங்க. அதே மாதிரி மக்கா காஃபிர்கள் ரசூலுல்லாஹ்ட்ட கோரிக்கை வைக்கிறாங்க. 17:90-93 எந்த மாதிரி அவங்க கோரிக்கை வைக்கிறாங்க? நபிகள் நாயகம் மக்கா காஃபிர் சொல்றான், நீ வந்து பூமியில் எங்களுக்கு ஒரு நீரூற்றை ஓட செய்யணும். பூமியில் நீரூற்றை ரசூலுல்லாஹ் ஓட வைக்கணுங்கிறான். அல்லது உங்களுக்கு பேரீச்சை தோட்டம், திராட்சை தோட்டம் இருக்க வேண்டும், அவற்றுக்கிடையே நதிகள் பெருக்கெடுத்து ஓடணும். நபிகள் நாயகம் இப்படி செய்யணும்னு சொல்லி மக்கா காஃபிர் சொல்றான். அடுத்து மக்கா காஃபிர் சொல்றான், வானம் வந்து துண்டு துண்டா எங்கள் மேல் நீங்க விழ வைக்கணும், அல்லது அல்லாவையும் மலக்குமார்களையும் கண்ணில் கொண்டு வந்து காட்டணும், அல்லது தங்கத்தால் உங்களுக்கு ஒரு வீடு இருக்கணும், அல்லது வானத்தை நீங்க அப்படி ஏறி போகணும், நாங்க வாசிக்கிற மாதிரி ஒரு புத்தகத்தை நீங்க கொண்டு வரணும். இப்படி என்ன செய்யறாங்க? கோரிக்கை வைக்கிறாங்க. இப்ப நபிகள் நாயகம் சொல்றாங்க, என் இறைவன் தூயவன், இந்த அற்புதங்கள் நான் செய்ய முடியாது, என்னுடைய இறைவன் தூயவன், நான் மனிதனாகவும் தூதராகவும் இருக்கிறேன். ஏன்னா அற்புதங்களை கொண்டு வரக்கூடியவன் யாரு? அல்லாஹ். நபிக்கு செய்யக்கூடிய சக்தி என்ன செய்யாது? கிடையாது. இப்போ உங்களுக்கு நபிமால் அற்புதம் செய்யும் போது அல்லாஹ் செய்வான், நபிக்கு கட்டளை மட்டும்தான் வரும். இதுக்கு நீங்க ஆதாரத்தை பாருங்க. இப்ப அல்லாஹ் வந்து மூசா 20:17-21 மூசாவே அதை போடுவீராக, யார்கிட்ட கட்டளை வருது? அல்லாஹ்ட்ட கட்டளை வருது. அவர் அதை போட்ட போது உடனே அது சீரும் பாம்பாக ஆனது. பாம்பா ஆக்கினவன் யாரு? அல்லாஹ். இவர் பயந்து ஓடுறாரு மூசா நபி. அவர் ஆக்கினா அவர் பயந்து ஓடுவாரா? பயந்து ஓட. அல்லாஹ் சொல்றான், அதை பிடிப்பீராக, அதனுடைய முந்தைய நிலைக்கு அதை மாற்றுவோம். அதை மாற்றணும் யார் மாற்றுவா? அப்போ நபியுடைய வேலை, அவருக்கு அல்லாஹ் சக்தியை கொடுக்க மாட்டான், அவர் கம்ப போடுவாரு, அதை பாம்பாக்குறவன் யாரு? அல்லாஹ். இந்த ஆயத்து தப்பா வளங்க. நபிமார்கள் அற்புதம் செய்யறாங்க, அல்லாஹ் ஆற்றலை கொடுக்குறான். அல்லாஹ் தன்னுடைய சக்தியை கொடுக்க மாட்டான். நபிக்கு என்ன மட்டும்தான் வரும்? கட்டளை மட்டும்தான் வரும். அடுத்து பாருங்க, அல்லாஹ் வந்து இந்த சூனியக்கான விஷயத்தை பற்றி சொல்லும், அல்லாஹ்ட்ட கட்டளை வருது, உமது கைத்தடியை போடுவீரா மூசாவுக்கு அறிவித்தோம். கைத்தடியை போட்டவன அதை பாம்பாக்கணும் யாரு? அல்லாஹ். அல்லாஹ்ட்ட கட்டளை வரும் நபிமார்களுக்கு. அது போன்று அல்லாஹ் வந்து மூசா நபி வந்து சமுதாயத்துக்கு தண்ணி கேட்கிறாரு. உடனே அல்லாஹ் என்ன செய்யறான்? கடல் பிளக்குது, கடல்ல மாட்டிக்கிறாரு. உமது கைத்தறியா கடல்ல அடிப்பீராக, அல்லாஹ்ட்ட கட்டளை வருது. அவர் அடிக்கிறாரு, உடனே கடல் பிளந்தது. பிளக்க வச்சவன் யாரு? அல்லாஹ். மூசா நபிக்கு பிளக்க வைக்கிற ஆற்றல் கிடையாது, அல்லாஹ் தன்னுடைய சக்தியை கொடுக்க மாட்டான். அது மாதிரி மூசா நபி கூட்டம் வந்து 12 கூட்டம், அவங்க தண்ணி கேட்கிறாங்க. உடனே அல்லாஹ் என்ன செய்யறான்? உமது கைத்தடியா அந்த பாலையில அடிப்பீராக, அல்லாஹ்ட்ட என்ன செய்யுது? கட்டளை வருது. மூசா நபி அடிச்சவன பாலையில தண்ணி வர வச்சவன் யாரு? அல்லாஹ். மூசா நபிக்கு வர வைக்கிற சக்தி கிடையாது. அது மாதிரி
இப்போ அல்லாஹ் சொல்லி காட்டுறான் ஈசா நபிக்கு அல்லாவின் விருப்பப்படி இதில் இல்லாங்கிற வார்த்தை அரபி மூலத்தில் வரும். அல்லாவின் கட்டளைப்படி ஒரு களிமண்ணால் வடிவம் அமைத்து அதில் ஊதுவேன். ஊதுறது மட்டும்தான் ஈசா நபியுடைய வேலை. அல்லாவின் விருப்பப்படி அது பறவையாக ஆகும். அல்லாவுடைய கட்டளை கொண்டு அதனை செய்யும் பறவையாகும். ஈசா நபி ஊதுவார். அது பறவையாக்குற சக்தி யாரு கிடையாது, ஈசா நபி கிடையாது. அது பறவையாகிறது கட்டளை போடுறவன் யாரு, அல்லாஹ். அல்லாவின் விருப்பப்படி பிறவி கூடரையும் குஷ்டத்தையும் நீக்குவேன். இவர் துவா செய்வாரு பிறவி கூடனுக்கு. அல்லாஹ்வின் கட்டளை வரும் கண் பார்வை வரட்டும் சொல்லி. ஒரு இறந்து போயிட்டான், யாரெல்லாம் இறந்த பாடிக்கு உயிரை கூட ஈசா நபி துவா செய்வாரு. இறந்த பாடியை உயிர்ப்பிக்கிறவன் யாரு, அந்த பாடிக்கு எங்கிருந்து கட்டளை வரும், அல்லாஹ்ட்ட இருந்து கட்டளை வரும். அதே மாதிரி ஈசா நபி நாம உண்பதை பத்தி நம்ம சொல்லுவார். நாம என்ன சாப்பிட்டோம் அவரை கண்டுபிடிக்க முடியாது, அல்லாஹ்ட்ட அவருக்கு வரும். அவன் சாப்பிட்டது இடியப்பம், அவன் சாப்பிட்டது தோசை, அல்லாஹ் சொல்லி கொடுப்பான். ஈசா நபி சுயமான செய்ய முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. அப்ப எந்த நபிக்குமே அல்லாஹ் தன்னை போன்று என்ன செய்ய முடியாது, தன்னை போன்று அல்லாஹ் செய்யக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் கொடுக்க மாட்டான். இப்ராஹிம் நபி அற்புதத்தை பாருங்க. இப்ராஹிம் நபி என்ன செஞ்சாரு, ஒரு அல்லாஹ் நீ எப்படி உயிர்ப்பிப்பன்னு கேட்கிறாரு. இப்ப அல்லாஹ் என்ன செய்யறான், 4 பறவை எப்படி அதை நீ அறுத்து எல்லா மலைகளையும் வைங்க. வச்ச பிறகு அந்த பறவை அலையுங்கள் அல்லாஹ்ட்ட உத்தரவு. இப்ராஹிம் நபிக்கு என்ன உத்தரவு, அந்த பறவையை நீ கூப்பிடு. இப்ராஹிம் நபி அந்த பறவைகளை கூப்பிட்ட உடனே அந்த பறவைக்கு உயிர் கொடுத்த இப்ராஹிம் நபி அல்லாவா, அல்லாஹ். புரிஞ்சுங்களா? இப்ராஹிம் நபிக்கு உயிர் கொடுக்கக்கூடிய ஆற்றல் கிடையாது. அல்லாஹ் தன்னுடைய சக்தி நபிக்கு அல்லாஹ் கொடுக்க மாட்டான். அப்ப இந்த பறவையை உயிர்ப்பிச்சவன் யாரு, அல்லாஹ் தான் உயிர்ப்பிச்சான். அல்லாஹ் சொல்லி காட்டுறான் பக்ராவுல 260வது வசனம். அது போன்று நபிகள் நாயகம் கை நிறைய மண்ணள்ளி எறிகிறாங்க. எல்லா காஃபிர் கண்ணிலையும் போய் மண்ணு உழுது. இப்போ ஒரு மனுஷன் இப்படி எரிஞ்சா அந்த மனுஷன் மண்ணை ஃபுல்லா கண்கள் எல்லார் கண்ணிலையும் போய் சேர்க்க முடியுமா? அப்ப அல்லாஹ் சொல்லி காட்டுறான், வமா ரமைத்த இது ரமைத்த நபி, நீங்க எரிஞ்சப்ப நீங்க எரியல, அல்லாஹ் தான் எரிஞ்சா. அப்படின்னு அர்த்தம், அந்த மண்ணை கொண்டு போய் எல்லா கண்ணையும் சேர்த்தவன் யாரு, அல்லாஹ். அது நபிக்குரிய சக்தி கிடையாது, உமக்குரிய சக்தி கிடையாது. அல்லாஹ் என்ன செய்யறான், நபி தன்னுடைய சக்தியை வச்சு எல்லார் கண்ணையும் கொண்டு போய் சேர்க்கல. எல்லார் கண்ணையும் கொண்டு போய் சேர்த்தவன் யாரு, அல்லாஹ் தன்னுடைய சக்தியால் என்ன செஞ்சான், கொண்டு போய் சேர்த்தான். அப்போ நபிமார்களுக்கு அற்புதம் செய்யும் போது அல்லாஹ்ட்ட உத்தரவு வரும். நபிமா அற்புதம் செய்யறாங்களா இல்லையா, கம்ப போடு அப்படின்னு அல்லாஹ்ட்ட உத்தரவு வரும். இந்த மாதிரி உத்தரவு நபியை தவிர யாருக்குமே அல்லாஹ்ட்ட வராது. அல்லாஹ்ட்ட உத்தரவுன்னு வஹி. நபியை தவிர மற்றவங்களுக்கு வஹி வருமா, வஹி வராது. நபியை தவிர மற்றவங்களுக்கு வஹி நீங்க நம்புனீங்கன்னா நீங்க காஃபிரா போயிடுவீங்க. வஹி என்பது நபிமார்களுக்கு மட்டும்தான் நடக்கும். நல்லோர்களுக்கு அற்புதம் நடக்குமான்னு கேட்டா நல்லோர்களுக்கு அற்புதம் நடக்கும். ஆனா அல்லாஹ்ட்ட வஹியெல்லாம் வராது, நம்ம அறியாமலே நடக்கும். அதுக்கு உங்களுக்கு ஒரு உதாரணம் ஹதீஸ் சொல்லி காட்டுறேன். புகாரி 3614 செய்தி. ஒரு சஹாபி உசைத் பின் ஹுதைர் அவர் என்ன செய்யறாரு, குதிரை பக்கத்தில் சூரத்துல் கஹ்ஃப் ஓதுறாரு. உடனே மிரண்டு ஓட ஆரம்பிக்குது. உடனே ஒரு மேகத்திரள் அவர் அப்படி மூடிக்கிறது. அவருக்கு என்னன்னு தெரியல, அற்புதம் தானே. ஒரு மேகத்தில இருந்து ஒண்ணு தன்னை மூடிக்கணும் வச்சுக்கிடுங்க, அது அற்புதம். ஆனா அவருக்கு அல்லாஹ் கட்டளை வரல, அவருக்கு என்னன்னு தெரியாது. இந்த மாதிரி நடக்குது. உடனே ரசூலாட்ட வர்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே, நான் இந்த மாதிரி சூரா ஓதிக்கிட்டு இருக்கும்போது இப்படி மேகத்திரள் மூடிக்கிடுச்சு அப்படிங்கிறாங்க. அப்ப நபிகள் நாயகம் சொல்றாங்க, நீங்க அந்த மேகம் குர்ஆனின் வசனங்களை ஓதியதற்காக இறைவனிடமிருந்து இறங்கிய அமைதி சின்னம். நபிமார்களுக்கு நல்லவர்களுக்கு என்ன வித்தியாசம், நபிமார்களுக்கு அல்லாஹ் கட்டளை வரும், கம்ப போடும், ஒரு நல்லவனுக்கு அற்புதம் நடக்கும். ஆனா நமக்கு அது சம்பந்தமே இருக்காது. இவர் குர்ஆன் ஓதிக்கிட்டே இருக்காரு, திடீர்னு ஒரு மேக மூடுது. என்ன இப்படி இருக்குன்னு போய் ரசூலாட்ட போய் கேட்டவொடனே ரசூலா சொல்றாங்க, இது அல்லாஹ்ட்ட இருந்து அமைதி சின்னம். அப்ப நல்லவர்களுக்கு அற்புதம் நடக்கும். ஆனா நபி நான் இப்படி செஞ்சு காட்ட செய்ய முடியாது. அதுக்கும் நல்லவங்க சம்பந்தமே நடக்கும், நம்ம அறியாமலே நடக்கும். அதுக்கும் நமக்கு என்ன கிடையாது, சம்பந்தம் இருக்க, நம்ம அறியவும் முடியாது. அதே மாதிரி இங்க புகாரில 3805வது செய்தி. 2 சஹாபாக்கள் ரசூலா சந்திக்க வர்றாங்க. அவங்க விடை பெற்று கொண்டு போகும்போது 2 ஒளி வருது. அந்த ஒளி அவங்களுக்கு வழிகாட்டுது. இந்த ஒளி சஹாபாக்கள் தங்கள் சக்தியாலே வர வச்சாங்க. அப்படி வரணும் அவங்களுக்கு தெரியுமா, அவங்களும் பெருமிச்சு போய் நிக்கிறாங்க. அந்த 2 பேரும் பிரியுறாங்க, அந்த ஒளி அப்படி பிரியுது. அப்போ நல்லவர்களுக்கு அற்புதம் நடக்கும். ஆனா அது நல்லவங்களுக்குரிய சக்தியும் கிடையாது, அவங்க நடக்கும் அவங்களுக்கு தெரியவும் செய்யாது. திடீர்னு நடக்கும், நடந்தப்ப நம்ம விளங்கிக்கலாம் இது யார்கிட்ட வந்தது, அல்லாஹ்ட்ட. இப்ப நம்ம ரோட்ல போய்கிட்டே இருப்போம், கார் பயங்கர வேகத்துல வரும், ஆனா கன நேரத்தில் அல்லாஹ் காப்பாத்திடுவான்.
இது அல்லாஹ் செய்யக்கூடிய அற்புதம். நமக்கே தெரியாது நபிக்கு எப்படி அற்புதம் நடக்கும். அல்லாஹ் என்ன செய்யும், உத்தரவு வரும். இவன் என்ன செய்வான், தர்கா அவுலியா கதை சொல்லுவான். அவர் எல்லாம் என்ன செய்ய மாட்டை புல்லாம் கூட்டி வச்சு கும்பி இதுன்னு இல்லான்னாராம். உடனே அப்படிலாம் வராது. நல்லவர்களுக்கு அற்புதம் நடக்கும். ஆனா அது அற்புதம் நடக்குமே அவங்களுக்கு தெரியாது, திடீர்னு நடக்கும். ஏன்டா நடந்து முடிஞ்சு நம்மள ஆச்சரிய நல்லவனே ஆச்சரியப்பட்டு போய் நிற்பான். நபிக்கு அப்படி கிடையாது. நடக்கிறதுக்கு நபிக்கு என்ன செஞ்சு அல்லாட்ட இருந்து வகி வந்துடும். இதே மாதிரி நல்லவங்களுக்கு என்ன செய்யாது, வராது. அதே மாதிரி அபூபக்கர் சித்திக் வீட்டுல அபூபக்கர் என்ன செய்யறாங்க, அவங்க வீட்டுல ஒரு விருந்து வைக்கிறாங்க. விருந்து வைக்கும் போது திடீர் சாப்பாடு என்ன செய்யுது, பாத்திரத்துல அப்படியே கூடுது. அபூபக்கர் ஆச்சரியமா பாக்குற, இந்த சாப்பாடு அவருக்கே தெரியல, அவர் சக்தியும் கிடையாது. சாப்பாடு அல்லாஹ் கூட வைக்கிறான். உடனே ரசூலுல்லாஹ் கொண்டு ரசூலுல்லாஹ் சாப்பாடு பொங்கிக்கிட்டே இருக்குது, என்னன்னு தெரியல. அபூபக்கர் நல்லடியார் தானே, அவர் சக்தியாலே சாப்பாடு பொங்குச்சு, அவருக்கே சம்பந்தம் இல்லாம நடக்குது. உடனே நபிகள் நாயகம் சொல்றாங்க, இது அல்லாஹ்வுடைய அருள் நினைச்சாங்க, சொல்லி காட்டுறாங்க. அப்போ நல்லடியார்களுக்கு அற்புதம் நடக்கும். ஆனா அவங்களுக்கு அதுக்கு என்ன கிடையாது, என்ன சம்பந்தமும் இருக்காது. அவங்க நடக்கும்போது அவங்களுக்கு தெரியும், அவங்களுடைய சக்தியும் அது கிடையாது. அல்லாஹ் என்ன செய்வான், நிலத்தை காட்டுவான். அது மாதிரி சாமியுடைய அற்புதத்தை பத்தி பாருங்க. எப்படி நல்லவங்களுக்கு அவங்களை அறியாமலே அல்லாஹ் சில விஷயங்களை நடத்தி காட்டுவானோ. இப்ப அபூபக்கர் வீட்டுல சாப்பாடு பொங்குச்சா இல்லையா, பொங்க வச்சது அபூபக்கரா பொங்க வச்சாங்க, சாப்பாடு அதிகரிச்சதா இல்லைங்களா. இது அபூபக்கர் அதிகரிக்க வச்சாங்களா, அல்லாஹ் அதிகரிக்க வச்சானா? அல்லாஹ். அபூபக்கர் ஏதாவது சக்தி இருக்குதா, இல்ல, சக்தி கிடையாது. ரெண்டு சகாபாக்கள் இருட்டுல போகும்போது ஒளி வந்து வழிகாட்டுச்ச, அந்த ஒளியை கொண்டு வந்த சகாபாக்களுடைய சக்தியா, அல்லாவே இவங்களுக்கு தெரியாம கொண்டு வந்தானா? அதே மாதிரி காஃபிர்களுக்கும் சில சமயம் அல்லாஹ் நடத்துவான். ஆனா காஃபிர்களுக்கு நடத்துவது சோதனைக்காண்டி. அந்த இடத்துல காஃபிருக்குரிய சக்தி தான் அல்லாஹ் காட்டுவான். நீங்க சாமிரியை பத்தி கேட்டீங்க. சாமிரி வந்து அவன் சக்தியால செஞ்சான்னு குர்ஆன்ல கிடையாது. நீங்க பாருங்க, அல்லாஹ் மூசா நபிட்ட பேசுறான், மா ஆய்ஜலக்கன் கௌமிக்கு யா மூசா, மூசாவே உன் சமுதாயத்தை விட்டு நீங்க அவசரமா வந்துட்டீங்களே, ஏன் வந்தீங்கன்னு அல்லாஹ் கேட்கிறான். உடனே அவர் சொல்றாரு, அவங்க எல்லாம் என் கொள்கையில தான் இருக்கிறாங்க, அல்லாஹ் நீ திருப்தி கொள்ளணுங்கிறத வேகமா வந்துட்டேங்கிறாங்க. அப்ப அல்லாஹ் சொல்றான், மூசாவே இன்னா கது ஃபதன்னா கௌமக மின் பாதிக், உமக்கு பிறகு உம்முடைய சமுதாயத்தை நாம் சோதித்தோம். சாமிரி வந்து ஒரு காலமாட்டில இருந்து ஒரு அவனுடைய அற்புதம் அவன் மூலமா நடக்குது பாருங்க. ஒருவன் மூலமாக அற்புதம் நடப்பது வேறு, அவன் சக்தி வேறு. இப்போ ஒரு 100வது மாடில இருந்து ஒரு குழந்தை விழுது, குழந்தை விழுந்து பிழைச்சுக்கிட்டு, இது அந்த குழந்தையில் அல்லாஹ் ஏற்படுத்திய அற்புதமா, அந்த குழந்தைக்குரிய ஆற்றலா? அல்லாஹ் ஏற்படுத்திய அற்புதம். சாமிரிக்கு வந்து சாமிரி மூலமா அல்லாஹ் ஏற்படுத்திய செயல் தானே தவிர சாமிரிக்குரிய சக்தி கிடையாது. ஒருவனுக்குரிய சக்தின்னு வச்சுக்கிறீங்க, திரும்ப திரும்ப அவன் செய்யணும். ஒரு குழந்தை ஒரு விமானத்திலிருந்து விழுந்து பழிச்சுக்கிட்டா அந்த குழந்தைக்குரிய ஆற்றல் கிடையாது. அந்த குழந்தையில் அல்லாஹ் ஏற்படுத்திய ஒரு அற்புதம். இப்ப பாருங்க, அல்லாஹ் சொல்றான், இன்னா கது ஃபதன்னா கௌமக், மூசாவே உம்முடைய சமுதாயத்தை நாம் சோதித்தோம். யார் சோதிச்சா? அல்லாஹ் சோதிக்கிறான். சாமிரிக்கெல்லாம் உள்ள சக்தி கிடையாது. அந்த சோதனையை கொடுக்கிறவனே அல்லாஹ். அவர்களை சாமிரி வழிகெடுத்து விட்டான் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இந்த ஆயத்தை மனசுல வச்சுக்கிடுங்க. அல்லாஹ் நாம் சோதித்தோம்ங்கிறான். சோதிச்சவன் யாரு? அல்லாஹ். சாமிரிக்குரிய சக்தி கிடையாது. அடுத்து அல்லாஹ் மூசா நபி என்ன செய்யறாரு, சமுதாயத்தை வர்றாரு. ஃபரஜா மூசா இலா கௌமியே கல்பான அசிஃபா, கோவப்பட்டு தன் கூட்டத்தை நோக்கி வர்றாரு. தன் கூட்டத்தாட்ட கேட்கிறாரு, யா கௌமி அலம் யஇதுக்கும் ரப்புக்கும் வஅதன் ஹஸனா. இப்படி கூட்டம் உள்ள உட்கார்ந்து இருக்கிறாங்க. கூட்டத்தார பார்த்து கேட்கிறாங்க, என்னுடைய சமுதாயமே அல்லாஹ் உங்களுக்கு நல் வாக்குறுதி அளிக்கவில்லையா? நான் போய் ரொம்ப காலம் ஆயிடுச்சா? அல்லாஹ்வுடைய கோபம் உங்க மேல இறங்கணுமா? நீங்க இந்த மாதிரி என்னுடைய வாக்குறுதியை மீறி காளை கன்றை கடவுளாக எடுத்துக்கொண்டீர்களே அப்படிங்கிறார். உடனே காலு அந்த மக்கள் சொல்றாங்க, மூசாவே நாங்கள் திட்டமிட்டு மாறு செய்யவில்லை. அப்படின்னு என்ன அர்த்தம்? யதார்த்தமா நடந்து போச்சு, என்ன நினைச்சு எங்களுக்கு தெரியல. வலாக்கின்னா ஹும்மின்னா அவுசாலமின் சீனத்தில் கௌம், ஒரு கூட்டத்தாருடைய நகைகள் எங்கள் மீது சுமத்தப்பட்டது. ஃபகதஃப்னாஹா, நாங்கள் அதை எரிந்தோம். வகதாலிக அல்க சாமிரி, சாமிரியும் அப்படித்தான் செஞ்சான், எரிஞ்சான். சாமிரி எரிஞ்சவனே ஃபஅஹ்ரஜ லஹும் இஜ்லன் ஜஸதன், அவன் அந்த அவர்களுக்காக ஒரு உடலுடன் கூடிய காளை கன்று அவன் உண்டாக்குனான். இப்ப நான் கேட்கிறேன்,
ஒரு தங்கத்தை வச்சு தங்க மாடு செய்ய முடியும், உண்மையான மாடு செய்ய முடியுமா? அல்லாஹ் வந்து தன்னை போல் செய்யக்கூடிய ஆற்றல் மனுஷனுக்கு அல்லாஹ் கொடுப்பானா? ஆனா சாமினி வந்து தங்கத்தை எரிஞ்சான், அது உண்மையான மாடாச்சு. எப்படி ஆச்சு? உண்மையான மாடாச்சு. உண்மையான மாடை ஆக்கணும் வேற, அல்லாஹ் மேல சொல்லிட்டான். சோதிச்சவன் யாரு? அல்லாஹ். அப்ப உண்மையான மாடை ஆக்கணும் யாரு? அல்ல. இவன் எரிஞ்சா அது உண்மையான மாடாக்கணும் யாரு? ஏன்னா அல்லாஹ் தான் சோதிக்கிறான். உடனே உடனுடன் கூடிய காளை கன்றை அவன் வெளிப்படுத்தினான், அது சப்தமும் போட்டது. உடனே அல்லாஹ் சோதிக்கிறதுக்காண்டி காஃபிர்கள் மூலமாக சில அற்புதத்தை அல்லாஹ் வெளிப்படுத்துவான். காஃபிருக்கு சக்தி கிடையாது, வெளிப்படுத்துறான் யாரு? அல்லாஹ் வெளிப்படுத்துறான். உடனே அந்த மக்கள் அதை பார்த்து என்ன செஞ்சிடறாங்க, இதுதான் மூசாவுடைய கடவுள், அவர் வழி தவறி போயிட்டாரு அப்படிங்கிறார். உடனே அல்லாஹ் சொல்லி காட்டுறான், ஏன்னா அது கடவுளா இருந்தா அஃபலா இரவுன அல்லாஹ் எரிஜு ஒழிலையும் கவுலா, அது எந்த சொல்லுக்கும் பயனளிக்காது என்பதையும் அவர்களுக்கு தீங்கும் நன்மையும் செய்யாது என்பதையும் தீங்கோ நன்மையோ செய்ய அதிகாரம் பெற்றிருக்கவில்லை என்பதையும் அவர் கவனிக்க வேண்டாமா? இப்ப அல்லாஹ் வந்து அவங்களை சோதிக்கிறதுக்காண்டி தங்க நகைய அவன் எரிகிறான், அதை உண்மையான மாடை அல்லாஹ் ஆக்கிடுறான். உண்மையான மாடை அல்லாஹ் ஆக்கினவுன அவங்க அதான் கடவுளுங்கிறாங்க. அந்த இடத்துல அது கடவுள் இல்லை என்பது அல்லாஹ் ஆதாரம் காட்டுறான். அந்த மாடா ஏதாவது நன்மை செய்ய முடியுமா? அல்லாஹ் மாதிரி ஏதாவது தீமை செய்ய முடியுமா? அவங்க பேச்சுக்கிறதுக்கு அது பயதளிக்குதா? கடவுள்னா பயதளிக்கணுமே, ஏன்டா அது பேச மாட்டேங்குது, அதுக்கு வந்து நன்மையும் செய்ய முடியும் தீமையும் செய்ய முடியல, அதை போய் கடவுளுங்கிற அல்லாஹ் கேட்கிறான். உடனே அந்த ஹாரூன் நபி சொல்றாரு, என்னுடைய சமுதாயமே நீங்க சோதிக்கப்பட்டிருக்கிறீங்க, இந்த மாடு கடவுள் கிடையாது, அல்லாஹ் தான் உங்கள் இறைவன், என கட்டுப்படுங்க ஹாரூன் நபி சொல்றாரு. ஆனா அதை அவங்க என்ன செய்யல, கேட்கல. அவங்க சொல்லிட்டாங்க, மூசா நபி வர்ற வரைக்கும் நாங்க இந்த காளமாட்டை தான் வணங்குவோம் அப்படிங்கிறாங்க. உடனே மூசா நபி வந்து ஹாரூன் நபியை பிடிச்சி அடிக்க போறாரு. ஏன்டா காளமாட்டை வணங்குறாங்க, நீ அதை தடுக்கலையாங்கிறாரு. உடனே அவர் என்ன செய்யறாரு, நான் தடுத்தா அவங்க என் பேச்சை கேட்கல அப்படின்னு அவர் பதில் சொல்றாரு. பதில் சொல்லிட்டு இப்ப மூசா நபி சாமிகிட்ட கேட்கிறாரு, சாமிரியே காலபமா ஹத்துபுக்கையா சாமிரி, சாமிரியே உன்னுடைய விஷயம் என்னன்னு கேட்கிறாரு. அப்ப அவன் சொல்றான், கால பசுர்து பிமாலம் எபுசுரூபி, அவர்கள் பார்க்காத ஒன்றை நான் பார்த்தேன். அசரி ரசூல், இத்தூதரின் காலடியில் இருந்து ஒரு பிடி அள்ளினேன், அதை எரிந்தேன். இது அவன் செஞ்ச வேலை. அந்த மாடாக்குன யாரு? அல்லாதான். அவன் செஞ்ச வேலை என்னது? அவன் கண்ணுக்கு ஏதோ ஒன்று தெரியுது. உடனே அவன் என்ன செய்யறான், மூசா நபியுடைய காலடி மண்ணை எடுத்து அவன் எரிகிறான். அவன் சொல்றான், என் மனம் என்னை இவ்வாறு தூண்டியது, கதாலிக்க சவ்வலத்திலே நப்சி, என் மனசுல எனக்கு இப்படி சொல்லிச்சு, எனக்கு என்ன நினைச்சுனே தெரியல. அப்ப நடந்ததுக்கு அவனுக்கு என்ன கிடையாது, எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சாமிரி சொல்றான். அது உண்மையான மாறாக சாமிரி கிடையாது. அவன் விளக்குறான், அல்லாஹ் ஃபர்ஸ்ட் நாம சோச்சங்கிறான், ரெண்டாவது என்ன நடக்குது, அதை வந்து சாமிரி சொல்றான், நான் மண்ணாளி வீசினேன், என் மனசுல இப்படி தோணுச்சு, அதை தவிர வேற எதுவும் எனக்கு தெரியாதுங்கிறான். உடனே மூசா நபி என்ன பண்றாரு, அவனை வந்து நீ போயிடு, உனக்கு தீண்டாத என்று சொல்லக்கூடிய நிலைதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காளமாட்டை எடுத்து என்ன செய்யறாரு, நீ வணங்கிய உனது கடவுளை பார் அப்படின்னு சொல்லி அது தீர எரிக்கிறாரு. தீர எரிச்சு கடல்ல தூவிடுறாரு. இப்போ தங்கத்தால் செய்யப்பட்ட மாடுன்னு வச்சுக்கிடுங்க, அதை தீர எரிச்சா என்ன செய்யும், உருவும். ஆனா இவன் தீர எரிக்க எரிஞ்சு போகுது. அப்ப அது எப்படிப்பட்ட மாடு? உண்மையான மாடு. அல்லாவை தவிர உலகத்தில் உள்ள எல்லோரும் ஒன்று சேர்ந்தாலும் ஒரு ஈய கூட படைக்க முடியாதும் போது சாமிரி வந்து மாட்டை படைச்சிருப்பானா? அல்லாத என்ன செஞ்சான், அவங்களை சோதிக்கிறதுக்காண்டி அதை உண்மையான மாடை ஆக்கணும். சாமிரிக்கு அதுக்கு என்ன கிடையாது, எந்த சம்பந்தம் கிடையாது. அல்லாவுடைய சக்தி யாருக்கும் அல்ல, சாமிரிக்கு என்ன செய்யல, வரவில்லை. அப்போ சாமிரிக்கு அல்லாவுடைய சக்தியை கொடுத்தான் எங்க இருக்குது? சூனியக்காரனுக்கு எப்படி நம்புறீங்க? சூனியக்காரன் வந்து எங்க ஏழு செஞ்சான், அவன் சீப்பு சிக்கு முடிய வச்சான், அதனால பாதிப்பு ஏற்படுத்தினா நீங்க நம்புறீங்க. ரசூலுல்லாஹ்க்கு பாதிப்பு ஏற்படுத்தியவன் யாரு? லபீத் இப்னு அஸ்லம் நீங்க நம்புறீங்க. சூனியக்காரன் அல்லாவை போன்று பாதிப்பு ஏற்படுத்தினான் என்று நீங்கள் நம்புவதும் சாமிரிக்கு சக்தியே கிடையாது, அது உண்மையான மாடாக்கம் அல்ல. அதை வந்து மூசா நபி எரிச்சு தூவிட்டாரு, அது கடவுள் இல்லைன்னு தெரியுது. அது கடவுளாக எரிக்க முடியுமா? எரிக்க முடியாது.
நாம சோதிச்சுன்னு அல்லாஹ் சொல்றான். இதுல எந்த இடத்துல சாமிரிக்கு அல்லாஹ் தன்னுடைய சக்தியை கொடுத்தான், சாமிரிக்கு அல்லாஹ் மாதிரி சக்தி இருந்துச்சு என்று எந்த இடத்துல வருது? அவன் எனக்கு அது சம்பந்தம் இல்லைங்கிறான், என் மனசு அப்படி சொல்லிச்சுங்கிறான். அடுத்து நீங்க சாமிரியை பத்தி கேட்டீங்க, அடுத்து வந்து தஜ்ஜாலை பத்தி பாருங்க. தஜ்ஜால்ல எந்த இடத்துலயாவது அல்லாஹ்வுடைய சக்தி தஜ்ஜாலுக்கு கொடுத்தான்னு அல்லாஹ் சொல்லானா நீங்க பாருங்க. இப்போ தஜ்ஜாலுங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் கவனியம்மா? நான் தஜ்ஜாலை பத்தி சொல்லி முடிஞ்சு கேள்வி கேட்கலாம். தஜ்ஜாலுங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? பெரும் பொய்யன். தஜ்ஜால் என்ன அர்த்தம்? பெரும் பொய்யன் அர்த்தம். ஒரு பொய்யன் நம்ம எப்போ சொல்லுவோம்? அவன் செய்யாத ஒண்ண தான் செய்யறதுனா சொன்னா அவன் யாரு? பொய்யன். பொய்யன்னா யாரு? இப்ப நான் வந்து ஒரு ஆளை கொலை பண்ணிட்டேன் வச்சுக்கிட்டீங்க, ஒரு ஆளை கொலை பண்ணிட்டேன்னு சொல்றேன். இப்ப நான் பொய்யனா? பொய்யன் கிடையாது. நான் ஒண்ணு செய்யாமல ஒரு கொலை பண்ணிட்டான், கொலை பண்ணதாங்கிறான், இப்ப அவன் பொய்யன். அப்ப தஜ்ஜாலுக்கு ஏன் பெரும் பொய்யன் ஏன் பேர் வந்துச்சு? அவன் செய்வது எதுவுமே அவனுடைய ஆற்றல் கிடையாது, அவன் தன்னுடைய ஆற்றலாக வாதிப்பதினால்தான் அவனுக்கு பேர் தஜ்ஜால். இப்ப தஜ்ஜாலுக்கு அல்லாஹ் தன்னுடைய சக்தியை கொடுத்தானா இல்லையான்னு மட்டும் பாருங்க. இப்போ ஹதீஸ்ல முஸ்லிம்ல 56-46 வருது, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை படைச்ச காலத்துல இருந்து கியாமத் நாள் வரைக்கும் இந்த உலகத்தில் ஏற்படக்கூடிய குழப்பங்கள்லேயே பெரிய குழப்பம் எந்த குழப்பம்? தஜ்ஜாலுடைய குழப்பம். இந்த உலகத்தில் ஏற்பட குழப்பத்தில் பெரிய குழப்பம் எது? தஜ்ஜாலுடைய குழப்பம் ஹதீஸ்ல இருக்கு. இந்த ஹதீஸ் முஸ்லிம்ல 5645 வருது. இப்போ தஜ்ஜால் செய்த எல்லாமே அவனுடைய ஆற்றல் கிடையாது, அல்லாஹ் தான் அதை செய்யறான். ஆனா தஜ்ஜால் தன்னுடைய ஆற்றல் போய் சொல்றான். இப்ப நீங்க ஹதீஸை நீங்க பாருங்க. முகீரா இப்னு சுபாங்கிற சஹாபி இவர் சொல்றாரு, நான் ரசூலுல்லாஹ் தஜ்ஜாலை பத்தி திரும்ப 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 நான் கேட்டுக்கொண்டே இருந்தேன், என்ன மாதிரி தஜ்ஜாலை பத்தி யாரும் என்ன செய்யல, ரசூலுல்லாஹ் என்ன செய்யல, கேட்கல அப்படின்னு சஹாபி சொல்லிட்டு, அப்போ அவர் திரும்ப திரும்ப தஜ்ஜாலை பத்தி ரசூலுல்லாஹ் கேட்கிறாரு. நபி அவனை பத்தி உனக்கு என்னப்பா இருக்குது, அவன் மூலமா உனக்கு எதுவும் பாதிப்பு வராதுப்பாங்கிறாங்க. அப்ப அந்த சஹாபி சொல்ற, அல்லாஹ்வின் தூதரே, தஜ்ஜாலை குறிச்சு பயமா இருக்குது, அவனோட உணவும் நதியும் இருக்குமாமே, தஜ்ஜால்கிட்ட வந்து மலையளவு உணவு நதிகள் இருக்குமாமே, அப்படி மக்கள் பேசுறாங்களே அப்படிங்கிறாரு. தஜ்ஜால் வந்து அவனோட மலையளவுக்கு உணவு வச்சிருப்பானாமே. அப்ப நபிகள் நாயகம் சொல்றாங்க, இது என்னப்பா பிரமாதம், அல்லாஹ் அவன் மூலமா எதையெல்லாம் காட்டவிருக்கிறானோ அவற்றை விட இந்த உணவு வச்சிருக்கான உணவு நதி, இது அல்லாஹ்க்கு ரொம்ப ஈஸி. அல்லாஹ் தஜ்ஜால் மூலமா எதையெல்லாம் காட்ட இருக்கிறான், இறந்தவன தஜ்ஜால் உயிர்ப்பிக்கிற மாதிரி அல்லாஹ் காட்டுவான், அவனுக்கு சக்தி கிடையாது. மழை பெய்ய வைக்கிற மாதிரி தஜ்ஜால் செய்யற மாதிரி அல்லாஹ் காட்டுவான், பூமியுடைய பொக்கிஷங்களை தஜ்ஜால் வெளிப்படுத்துற மாதிரி அல்லாஹ் காட்டுவான். இது எல்லாமே யார் காட்டுறது? அல்லாஹ். ரசூலுல்லாஹ் சொல்றான், இது என்னப்பா பிரமாதம், தஜ்ஜாலோட உணவு நதி இருக்கு நீ சொல்றிய, இது பெரிய விஷயமா? அல்லாஹ் அவன் மூலமா எதையெல்லாம் காட்ட இருக்கிறானோ அதை விட இது பெரிய விஷயம் கிடையாது. அப்ப இந்த உணவு நதியை தஜ்ஜால்கிட்ட காட்டுறவன் யாரு? அல்லாஹ் காட்டுறான். தஜ்ஜால் மூலமா மற்ற விஷயங்களை காட்டுறவன் யாரு? அல்லாஹ் காட்டுறான். தஜ்ஜாலுக்குரிய சக்தி கிடையாது. இந்த செய்தி முஸ்லிம்ல, இந்த செய்தி நல்லா புரிஞ்சுக்கணும். தஜ்ஜால் மூலமா நடக்கக்கூடிய எதுவுமே அவனுக்குரிய சக்தி கிடையாது, அல்லாஹ் அவன் மூலமா நடக்கிற மாதிரி அல்லாஹ் தான் செய்ய காட்டலாம். நம்ம இப்ப நான் சொல்றேன், அல்லாஹ் என்ன செய்யறான், தன்னை தவிர உயிர்ப்பிக்கக்கூடிய யாருன்னு அல்லாஹ் சொல்லிட்டான். இப்ப நாம யார் நம்பணும்? அல்லாஹ் நம்பணும். தஜ்ஜால் மூலமா செய்யற மாதிரி அல்லாஹ் காட்டும் போது நம்ம ஈமான்ல உறுதியா இருக்கிறோமா இல்லையா அல்லாஹ் சோதிக்கிறதுக்காண்டி அவன் மூலமா நடக்கிற மாதிரி அல்லாஹ் காட்டுறானே தவிர அவனுக்கு உயிர்ப்பிக்கக்கூடிய சக்தி அல்லாஹ் கொடுக்கல. இந்த ஹதீஸ் தெளிவா சொல்லுது. என்ன சொல்லுது? அந்த சஹாபி வந்து தஜ்ஜால்கிட்ட உணவு நதி இருக்குன்னு கேட்கும்போது நபி என்ன சொல்றாங்க, இதை பத்தி என்ன பண்ணி சொல்ற, இது அவன் மூலமா அல்லாஹ் காட்ட இருக்கிறானே, அது வந்து இதை விட பிரமாதங்கிறாங்க. அப்ப இதை காட்டினவன் யாரு? அல்லாஹ். மற்ற விஷயம் காட்ட போறவன் யாரு? அல்லாஹ். இப்ப நீங்க பாருங்க, இறந்தவரை உயிர்ப்பிக்கிற ஆற்றல் தஜ்ஜாலுக்கு உண்டா? இவங்க என்ன செய்யறாங்க, தஜ்ஜாலுக்கு வந்து அல்லாஹ் உயிர்ப்பிக்கிற சக்தியை கொடுத்தான் அப்படின்னு சூனியத்தை நம்புறவங்க சொல்றாங்க. இவங்க ஹதீஸை நம்பல. அந்த ஹதீஸை நீங்க பாருங்க, புகாரில 1882 செய்தியா செய்யப்படுது, பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த ஹதீஸை பாருங்க, தஜ்ஜால் வந்து மதீனாவை நோக்கி வர்றான். மதீனாவை நோக்கி வந்தா மதீனாக்குள்ள தஜ்ஜால் செய்ய முடியாது, நுழைய முடியாது. மதீனாக்கு வெளியே
பால் நிலங்கள், ஒவ்வொரு நிலங்கள் இருக்கு பாருங்க, அங்கதான் அவன் தங்குறான். கடவுளா இருந்தா கடவுள் அவன் தஜ்ஜால் கடவுள் வச்சுக்கிடுங்க, அவன் அவனுடைய தேசத்துக்குள்ள நுழையாம இருக்க முடியுமா? நுழையாம இருக்க முடியாது. ஆனா தஜ்ஜால் எங்க நுழைய முடியல? மதீனாக்குள்ள நுழைய முடியல. அவன் எங்க தங்குறான்? மதீனாக்கு வெளியே ஒரு பொட்டல் காட்டுல போய் தங்குறான். அவன் தங்குறதுக்கு நல்ல இடத்த கூட அவன் செய்ய முடியல, தேர்ந்தெடுக்க முடியல. உடனே மக்கள் சிறந்த ஒரு மூமின் தஜ்ஜால்ட்ட வருவார். தஜ்ஜால்ட்ட தஜ்ஜால பார்த்து சொல்வாரு, அல்லாஹ்வின் தூதர் அடையாளம் காட்டிய தஜ்ஜால் நீதான் அப்படின்னு சொன்னார். உன் தஜ்ஜால் என்ன செய்வான்? மக்கள்கிட்ட நான் இவனை கொன்று பிறகு உயிர்ப்பித்தால் என் விஷயத்தில் நீங்க சந்தேகம் கொள்வீர்களா? நான் அவனை கொண்டு உயிர்ப்பிப்பேங்கிறான். அவன் பேர் தஜ்ஜால். தஜ்ஜால் என்ன அர்த்தம்? பொய்யன். பொய்யன்னா பொய் சொல்லான்னு அர்த்தம். நான் அவரை கொண்டு உயிர்ப்பிக்கிறேன்னு சொல்றான் பாருங்க, இது அவனுடைய சக்தியில கீழே நீங்க படிச்சாலே புரியும். உடனே தஜ்ஜால் அவன் கொண்டு அவன் உயிர்ப்பிக்கிறாங்கிறான். ஆனா என்ன நடக்குது? உடனே அவனை கொன்றுவான். கொன்றவன உயிர்ப்பிச்சிருவான். உயிர்ப்பிச்சவன அவன் அந்த மூமின் உயிர் பெற்று சொல்வார், நீ தெளிவான உண்மையே தஜ்ஜால் தாண்டா, பொய்யன் தாண்டா, என்ன உயிர்ப்பிச்ச நீ சொல்றியா? நீ உண்மையிலே பொய்யன் தான் அப்படின்பார். உடனே தஜ்ஜால் செய்வான், நான் இவரை கொள்வேன், ஆனால் அவர் மீது நான் சாட்டப்பட மாட்டேன். தஜ்ஜால் என்ன சொல்லுவான்? நான் இவரை கொன்றுவேன், ஆனா அவர் மீது நான் சாட்டப்பட மாட்டேன் அப்படிங்கிறான். அப்ப முதல் தடவை